ஒரு மனுஷர் இருந்தார். அவர் யுஏஇயில் துபாய் அங்கே வேலை செய்கிறார். ஒரு நிமிஷம். அவருடைய வேலை எங்கன்னு கேட்டால் பாதுகாப்பு அமைச்சகம். அதுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. பல ஏக்கர் சுற்றி வேலி போட்டு பில்டிங் கட்டி ஆயுதங்கள் தாங்கிய கமாண்டோக்கெல்லாம் பாதுகாப்பு போட்டுருக்காங்க. அங்கே இவருக்கு டைப்பிஸ்ட் மாதிரி இந்த பதிவு பண்ணக்கூடிய வேலை. அது ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுக்கி எடுத்து நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு யாரும் உள்ளே நுழைய முடியாது. அரசு தலைவரெல்லாம் அங்கே தான் வருவாங்க. பிரதமர், பல நாட்டு பிரதமர் வந்தால் அங்கே தான் அவங்களுக்கு தங்க வைப்பாங்க, பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உதவியாளர் மாதிரி உள்ளவங்க. இவர்களுக்கு என்ன வேலைன்னா, ஒரு வருஷம் வேலைன்னா உள்ளே வந்துட்டால் அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போகக்கூடாது. இவர்களுக்கு கூட ரகசியங்கள்லாம் கணிஞ்சிரும், அதான் வெளியே போயிடும். டெய்லி போயிட்டுலாம் வர முடியாது. அங்கேயே தங்குமிடம் சாப்பாடெலாம் கொடுத்துருவாங்க. லீவுக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஃபுல் செக்கப் பண்ணி இன்ச்சு பை இன்ச்சாக வெளியே அனுப்பிச்சுவாங்க. 2 மாதம் கழித்து தான் வருவாங்க வேலை. அவர் சர்க்கார்கிட்ட பையத்து வாங்கினார். பைசன் ஆகிட்டுட்டேன். இப்போ அவர் சொல்லி காமிச்சார், நான் இத்தனை வருஷமாக நான் அந்த வேலையில் இருக்கிறேன் நான். ஆனால் வீட்டுக்கு வந்துடுவேன், எனக்கு ஒரு வருஷம் முழுசும் எந்த சத்தமும் இருக்காதுங்க. சுற்று வட்டாரத்தில் பஸ்ஸு சத்தம் கூட கேட்காது, கார் சவுண்டும் கேட்காது. அமைதியாக வேலை பார்ப்போம். அதனால் அப்படி பழகி வீட்டுக்கு வந்து குழந்தைங்க சத்தம் போட்டால் எனக்கு வயிற்று எரிச்சலாக போச்சு. அதனால் நான் வீட்டுக்கு வந்தாலே என் பிள்ளைங்க 2-3 பிள்ளைங்க எல்லாத்தையுமே எங்கள் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நிசப்தமாக இருக்கணும். எனக்கு யாரும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துனாங்க, சண்டை போட்டாங்க, யாரும் பேசினாங்க, எனக்கு டென்ஷன் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு பழக்கம் ஏற்பட்டுருச்சு. எப்போ ஷேഖனாத்திர பையத்து வாங்கணும்னோ சர்க்கார் ஷுஹூதுடைய பாடங்களை சொல்லி கொடுத்தாங்க. எல்லா வஸ்துக்களிலையும் நீ அல்லாவை பாரு, அல்லாவை ஷுஹூது செய். உன் தந்தையிலே அல்லாவை பார், உன் தாயிலே அல்லாவை பார், உன் மனைவியிலே அல்லாவை பார், உன் பிள்ளைங்கள அல்லாவை பார். நீ அல்லாவை அரிசியில் போய் தேடுற. நீ அன்றாடம் 24 மணி நேரம் நீ புழங்கக்கூடிய வஸ்துக்களுடனே அல்லா தான் இருக்கிறான். உன்னோடும் அல்லா தான் இருக்கிறான். அதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ எங்கே இருந்தாலும். நான் ஒவ்வொரு வஸ்துவையும் நான் தான் சூழ்ந்திருக்கிறேன். நீ எந்த பக்கம் முகம் திருப்பினாலும் அங்கே நான் தான் இருக்கிறேன். எல்லாம் குர்ஆனுடைய ஆயத்தான். ஆனால் இந்த வசனங்களை ஆலிம் உலமாக்கள் மக்களுக்கு சொல்லி அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்ற உணர்வை ஊட்டுவதற்கு தவறிவிட்டார். குர்ஆன் தான் சொல்லு. குர்ஆன் தான் நமக்கு தொழுகுங்கள் என்று உத்தரவு போடுது, நோன்பு வையுங்கள் உத்தரவு போடுது, ஜகாத்து கொடுங்க உத்தரவு, ஹஜ்ஜு செய்யும் உத்தரவு போடுது. அதே குர்ஆன் தான் அதே குர்ஆன் தான் சொல்லு, மாக்கும் ஐனமாக்கும், எங்கிருந்தாலும் நான் உன் கூட தான் பார்க்கிறேன். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் என் முகம்தான்பா இருக்கு அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? நான் எந்த பக்கம் நீ எந்த பக்கம் முகம் திருப்பினாலும் என் முகம்தான் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? நீ பாருன்னு அர்த்தம் பாய். நீ எங்கப்பா இருக்கிற? உங்க ஊர்ல தான்ப்பா இருக்கிறேன், உன் தெரு பக்கத்து தெரு தான் நான் அப்படின்னு அர்த்தம் என்ன? வந்துப்பா சந்திக்காம இருக்கிறைய வந்து சந்திச்சுக்கோ. உன் கூட தான்ப்பா நான் இருக்கிறேன், என்னை கவனி. நீ எங்க முகம் திருப்பினாலும் நான் தான்ப்பா இருக்கிறேன், நீ என்னை பாரு, என்னை கவனி.
கண்ணக்க தரா பெருமானார் சொன்னாங்க, நீ அல்லாவை பார்க்கும் உணர்வோடு தொழு, பார்த்து ரசி அல்லாவை. இல்லைன்னா அல்லாஹ் உன்னை பார்க்குறான்ற உணர்வுலையாவது எரி. இல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக். உன்னை அவனை நீ பாரு, அல்ல உன்னை அல்லாஹ் பார்க்குறான். நீ அவன்கிட்ட பேசு, அதை அவன்கிட்ட அவன் பேசட்டும். நீ அவன்கிட்ட பேசு, அது அவன்கிட்ட பேசு. இதை தவிர நீ சிருஷ்டிகள்ட்டு பக்கம் உன் சிந்தனையை திருப்பது ஒரு நேரங்களை வேஸ்ட் ஆக்குறது. அப்போ ஷேகுமார்கள் எப்போ எனக்கு இந்த நசரை கொடுத்துட்டாங்களோ, அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துட்டாங்களோ, இப்போ அந்த பிள்ளைகளுடைய சொல் எனக்கு இனிமையாயிருச்சு. அந்த குழந்தைங்க பேசும்போது சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தைகளை ஷுஹூது செய்கிறேன். எங்க தொண்டையிலிருந்து சத்தம் வருது? வெறும் சதை தானே, எங்கன்னு சத்தம் வருது? இந்த குரல்ல என்ன? ஒரு சேவல் கட்டி போட்டிருக்கு வீட்டில். காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சது. அது எப்படி தான் அலாரம் வச்சு எந்திரிக்குதோ, அலாரம் சிஸ்டமே தெரியாது, ஃபோனும் கிடையாது, அலாரம் வைக்கிறது. கரெக்டாக 3 மணிக்கு எப்படி இருட்டு 5:45 மணிக்கு தான் வெளிச்சம் வருது. காலையில் 6:04 சூரிய உதயம், அதான் கொஞ்சம் வெளிச்சம் பரவுது. ஆனால் 3 மணிக்கு எப்படி தெரியும்? அதுக்கு அது அல்லாஹ்தால அதுக்கு ஒரு அலாரம் வச்சு கொடுத்துருக்காங்க. எந்திரிச்சு சத்தம் போடுது பாருங்க, பக்கத்து வரைக்கும் கேட்குது. பிறக்கோ எத்தனை வீட்டு கேட்குது, அவ்வளோ பெரிய சவுண்டு, ஸ்பீக்கரே இல்லாமல் கத்துது. மைக் வச்சு கத்துன மாதிரி அந்த கத்துது. சும்மா கோ அப்படிலாம் கிடையாது. ஏதோ கோழின்னு புறன்ட்டான் கத்தி தொலைக்க வேண்டியிருக்கு. கோ நம்மளும் குரான் ஓதணும். காலையில் உஸ்தாது ஓத சொல்லிட்டாங்க, என்ன செய்யறது? இன்னும் இல்லை ரபில் ஆலமீன், செத்தவன் கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி. அப்படி அது தான் ஒரு கோழியாக புறன்ட்டோம் கத்தின்னு தொலைக்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் இல்லை. அப்படியே சிங்கம் மாதிரி கர்ஜிக்குது. அப்படி கோ அலைய தூக்கி என்ன கர்ஜிக்கு நிற்குது. அப்படியே கர்ஜிச்சுன்னா 2 தெருவு கேட்குது. எங்கேயோ கத்துற கோழி நம்ம வீட்டு கேட்குது. 3 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த தொண்டையில் எங்கெங்க அந்த சவுண்ட் இருக்கு? வெறும் சதை தானே அது. நாக்கும் சதை, உதடும் சதை. ஒரு சதையும் எடுத்து மோதி பாரு, சவுண்டு வருதாண்டு. ஆட்டுக்கறி 2 கறி எடுத்து அடிச்சு சத்தம் வரும். சவுண்டு எங்கேருந்து அவ்வளோ பெரிய சவுண்டு வருது. கை தட்டினா அந்த காற்று அது வேணும், உழமா அடிக்கிறேன், அந்த சவுண்டு வருது. எங்கேருந்து அத்தனை சவுண்டு வருது? வரக்கூடிய அந்த சத்தத்தை அழகுபடுத்தி இந்த நாக்கும் உதடும் ஒரு மொழியாக ஆக்கி வெளியே கொண்டு வரும். எப்படி வருது அந்த சத்தம்? நம்ம வெளியே சத்தம் வர்றதுக்கல்ல எத்தனை உறுப்புகளை இயங்க வைக்கிறான். வாய் பேசுதா, மூக்கு பேசுதா? வாய் பேச, மூக்கு பேசுதா? 2 சேர்ந்து தான் பேசுதுன்னு டாக்டர் சொல்கிறேன். நீங்கள் மூக்கை பற்றிட்டு பேசுங்க, பேச்சே வராது. மூக்கை பற்றிட்டு பேசுங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. அப்போ இந்த காற்று வாய் வழியாகவும் வருது, மூக்கு வழியாகவும் வருது. அப்போ தான் அந்த சத்தத்தை பேலன்ஸ் பண்ணி குடிக்குது. மூக்கு பற்றிட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுங்க, அவன் வரவேணான்றான். இல்லையா? உனக்கு உடம்பு சரியில்லை போல தெரியுது, நீ வரவே வேணாம். உங்க போய் சொல்லி பாருங்க, நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு. கேட்க இல்லைங்க, வரவே வேணாம், உங்க உடம்பு சரியில்லை போல தெரியுது. அப்போ ஏன் மூக்கு வாய் தானே பேசுது, மூக்கு மூச்சு தானே விடுது. இப்போ மூக்கை பற்றிட்டு பேச வேண்டியதானே, பேச முடியாது. அப்போ நான் பேசுறதுக்கு மூக்கும் ஒத்துழைக்கும்.
மூக்கும் ஒத்துழைக்குது, உதடும் ஒத்துழைக்குது, பல்லும் ஒத்துழைக்குது, நாக்கு ஒத்துழைக்குது, தொண்டை ஒத்துழைக்குது, நுரையிலிருந்து காத்து வருது. இத்தனையும் வச்சு அல்லாஹ்னு வார்த்தை வெளியே அல்லாஹ் நல்லா சொல்ல வச்சானே, அதுக்கு நீ வாழ்நாள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணமானாலும் ஈடாகாது. ரொம்ப சரி, நமக்கு எப்படி தொண்டை இருக்கோ அப்படிதான் பக்கத்துல இருக்கவங்களுங்க இருக்கு. எல்லாருக்கும் தொண்டை ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த குரல்ல வித்தியாசம் கொடுத்தாங்க. காத்து வருது, மோதுது, சத்தம் வருதுன்னு சொல்லி இப்படி இல்லையே. ஒருத்தர் குரல் மாதிரி அடுத்தவங்க இல்லை. 1,00,000 பேர் எடுத்தாலும் அத்தனை பேர் குரலும் வேற மாதிரி தான். உங்க எத்தனை சொந்தக்காரங்க இருக்குங்க, எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க, போன் அடிச்சோன்னா ஹலோ அப்படின்னு யாரு ஒரு ஹலோலே தெரிஞ்சுக்கிறது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதுல என்னை கவனி, என்ன நீ அல்லாஹ்னு சொல்லும் போது எப்படி அல்லாஹ் சொல்ல வச்சான்னு நினைப்பார். நினைப்பார் ரசி அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீ அல்லாஹை வணங்க வேண்டும், அவனை பார்ப்பது போல் வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். உன் கல்பு அல்லாஹ் விட்டு அந்தான இந்த நகரக்கூடாதுங்கிறான். அல்லாஹ் நகர்றது அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ்வின் பக்கமே ஒரு சிந்தனை இது. ஏன் நம்ம சிந்தனை ஏன் அல்லாஹ் விட்டு அடுத்த பக்கம் போகுது என்றால், நாம் யாரை கொண்டு தேவைகள் பூர்த்தியாகுதுன்னு நினைக்கிறோமோ அவங்க பக்கம் நம்ம சிந்தனை போகும். யாரை கொண்டு நன்மை வருதுன்னு நினைக்கிறோமோ, யாரை கொண்டு தீமை வருதுன்னு நினைக்கிறோமோ அவங்க பக்கம்லாம் சிந்தனை போகும். அல்லாஹ் ஒருவனை கொண்டு தான் நன்மை என்று நமக்கு தெரிந்து விட்டால், அல்லாஹ் ஒருவன் தான் நமக்கு தீமை செய்ய முடியும் என்று தெரிந்து விட்டால் யாரை பத்தியும் பேச மாட்டோம். சூஃபியாக்கள் சொல்றாங்க, மன் அரஃபல்லாஹ், அல்லாஹை யார் அறிந்து கொண்டார்களோ, கல்ல லிசான், அவன் நாவு சுருங்கி விடும், பேசவே மாட்டான். ஒரு ஆரிஃப் உண்மையிலேயே நான் ஞானம் உள்ளவன் அப்படின்னா ஒரு சபையில் அவன் தான் கம்மியாக பேசுவான். இன்னைக்கு நாம விளங்கிட்டோம், சபையில் அதிகமாக பேசினா அவர் பெரிய அறிவாளிங்க. 10 பேர் உட்காந்துருக்கும் போது ரொம்ப பேசிட்டு இருக்காரு, அவர் அறிவாளிங்கணும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்கிறாங்க, ஒருவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டதற்கு அடையாளம், ஒருவனுக்கு மௌனம் கொடுக்கப்பட்டால் அவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது என்று அடையாளமாக்கி கொள்ளுங்க. அப்படி சொல்லுங்க. மண் உத்திய சமத்தன்னு நினைக்கிறேன். நாம எப்படி இருக்கோங்க, 10 பேர் உட்காந்தா அசரை தொகுத்து போய் 4 பேர் 5 பேர் உட்காடுறீங்க. அதில் ஒருத்தர் தான் 1 மணி நேரத்தை முக்காம ஒருத்தர் பேசிட்டே இருப்பார். ஒருத்தர் அவரை நினைக்கிறோம் பெரிய ஞானவான், அவர் எல்லா துறையிலையும் அவருக்கு அனுபவங்க அப்படின்னு. ஆனால் பெருமாள் சொன்னாங்க, அந்த 10 பேரில் யார் ரொம்ப கம்மியாக பேசினாரோ அவர் தான் ஞானம் மிக்கவர். இதா ஒட்டிய சும்த், அசம்த்துன்னு சொன்ன மௌனம். ஒரு மனிதனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டதுக்கு அடையாளம் சொன்னாங்க. சொன்னாங்க மௌனம். இது சொல்லுங்க பை, சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த வேணுமா ஒன்று எடுத்துங்க. ஜி தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, நிறை குடம் தழும்பாது. ஒரு குடம் ஃபுல்லாக இருந்தால் அதிகமாக தழும்பாது, தூக்கிட்டு போனான். அந்த குறை குடம் கூத்தாடும். அந்த குடம் முக்கால்வாசி தூக்கிட்டு போன எப்படி வரும், சட்டக் 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 சட்டக்னு சத்தம் போட்டே வரும். நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞானம் கொடுக்கப்பட்டதுக்கு அடையாளமாக மௌனத்தை சொல்றாங்க. மௌனம்னு அர்த்தம் என்ன, சும்மா உட்காந்து தூங்குறது மௌனம் அப்படி அர்த்தம். அவர் அனைத்திலும் மௌலாவை பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் அந்த வேலையில் இருப்பார், வீண் பேச்சு பேச மாட்டார். யாரும் எதுவும் பேசினாலும் அவனை கவனிச்சுட்டு இருப்பார். ஒருவன் சிந்தனை ஒரு பக்கம் இருக்கும்போது அதிகமாக பேச மாட்டான்.
இதே உதாரணம் எடுத்துங்க, 10 பேர் உட்காந்து எல்லாம் கதை பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் லைவ் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரு. கிரிக்கெட் ஓடிட்டு இருக்கு, கடைசி 4 ஓவர் தான் இருக்கு. 24 பந்தில் 40 ரன் அடிக்கணும். அடி பண்ண மாட்டானா, சிந்தனை முழுசும் அங்கே தான் இருக்கு. இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இப்போ நீ பேசினா அவர் பேசுவாரா? நீ பேசினா டேய் கவனிப்பா, முக்கியமான செய்தி, சும்மா இருங்கப்பா, அவர் பேசவும் மாட்டார், உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா அவருக்கு இன்னும் 3 ஓவர் தான் இருக்கு. 18 பால் 30 ரன் அடிக்கணும். அடி இன்னும் 2 ஓவர் தான் இருக்கு. அவர் சிந்தனை முழுசும் அங்கே தான் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு 9 பேசுங்க, அவர் கவனம் பூரா அங்கே தான் இருக்கு. இப்படி பார்ப்பார். கிரிக்கெட் கேம் முடிஞ்சிச்சு, மகரிப் பாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நான் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் எனக்கு பேசணும், என்ன கவனிச்சிங்களா, என்ன பேசணும், முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தோமே, கவனிச்சியான்னு கேளுங்க. என்ன சொல்கிறார்? நீங்கள் என்ன பேசணுங்கன்னு எனக்கு தெரியலைங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் பேசியிருக்கிறோம், எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் பேசியிருப்போம். ஆனால் அவர் சிந்தனை இங்கே இல்லை. வாங்க, அவர் சிந்தனை முழுவதும் வேற ஒன்றில் இருந்தனால நாம் என்ன பேசணும்னே அவருக்கு விளங்காது. முன்னாடி समझ में आ गया भाई? அவர் சிந்தனை முழுசும் அதில் இருக்கு. விளங்குங்களா? ஹதீஸ் இதா ரைத்தும் ஒரு ரஜுல, இந்த ஹதீஸ் ஜாமியா சகீரில் வந்திருக்கு ஹதீஸ். இது ஜி தபரானியில் வரக்கூடிய ஹதீஸு. ஜி ராவி யாருங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. இதா ரஐத்துமுர் ரஜுல கது உஅதிய ஸுஹ்தன் ஃபித் துன்யா, ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தால் அவர் உலகத்துடைய ஆசைகள் ரொம்ப கம்மியாக இருக்கார். வகில்லத்த மன்திகி, பேச்சு ரொம்ப கம்மியாக தான் பேசுறார். ஃபக்தரிபு மின்ஹு, அவர் பக்கம் நெருங்கி உட்காருங்க, அவரை நெருங்குங்கள், அவர் கூட இருங்க. சாதி நம்மளுக்கு நேர் மாற்றமாக நம்ம பழக்கம் இருக்குல்ல. ஒரு கல்யாண மனுஷன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, சாப்பாட்டுக்கான உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் ரொம்ப பேசுவார்னா சேரை இழுத்து அங்கே போட்டுருவோம், சேரை இழுத்து அவர் பக்கத்தில் போட்டு. ஒருத்தர் சும்மா உட்காந்து அவர் பக்கத்தில் போட்டு உட்காருவாங்களா, நானும் நீயும் வெப்பே நானும் வெப்பே, 2 பேரும் கொஞ்சம் சும்மா உட்காருவோம் வாப்பான்னு உட்காந்துருப்பா. பக்கத்தில் ஒரு சேர் போட்டுருப்பா, அவரும் சும்மா உட்காந்துருப்பா, இவரும் சும்மா அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் தஸ்பீஹ் சொல்லிட்டா. 1 நிமிஷம் பார்க்குறாரு, அவர் வாய் திறந்த மாதிரி தெரியல. ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் ஒரு 10 செய்தி பேசணும், எதையாவது அவர் பாட்டுக்கு மூவ் பண்ணுறாரு. ஏதாவது கேட்டால் உங்களை மலையில் பேச்சு, இவரை பேச்சு கொடுப்பார். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ். தேர்தலில் யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு? அல்லாஹ் நாடும் ஜெயிப்பார். சுப்ஹானல்லாஹ். ஆஹா, கல்யாணத்துக்கு வந்ததே வேஸ்டாக இருப்பாள் தெரியுது. மனுஷன் ஆயத்திறக்க மாட்டாரு, தாய் ஒரு கல்லா வச்சிருக்கிறாரு. இந்த சேரை தூக்கி இப்படி உட்காந்து சேரை அப்படியே ஒட்டிகிட்டே தூக்கிடுறாங்க. எந்திரிக்கும் போது சேரோட அப்படியே அப்படியே போய் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. இன்னொருத்தர் போய் சேர் தனியாக தூக்குறது இல்லை, தூக்கும் போது அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்குது. அங்கே போய் எவன் வந்து வளவலன்னு பேசுகிறான், அங்கே போய் உட்காந்து. பெரும்பாலும் சொன்னாங்க, யார் அங்கே மௌனமாக இருக்கிறாரோ அவரோட சேர்ந்து உட்காரு. வக்தரிபு மின்ஹு, வக்தரிபு மின்ஹு, அவரோடு சேர்ந்து நீ உட்காரு. ஃபஇன்னஹு யுல்கில் ஹிக்மத, அவர்தான் ஞானங்களை கொடுக்கப்பட்டு இருக்கிறார். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாலையும் வருது, புகாரி இமாம் அவர்கள் தன் தாரீகுல் கபீர்லையும் கொண்டு வராங்க, தபரானியில் வருது, அபூ நுஐமில் வருது, பைஹக்கியில் வருது, தபரானியில் வருது. கலைஞ்சுங்களா? அபூ ஹுரைரா ரிவாயத் செஞ்சுருக்காங்க. இன்னொரு ரிவாயத்தில் அபூ ஹல்லாதுங்கிற சஹாபி ரிவாயத் செஞ்சுருக்கிறாங்க. இதா ரஐத்தும் ரஜுல உஅதிய ஸுஹ்தன் ஃபித் துன்யா, உலகத்துடைய ஆசை மனதில் இல்லை என்று ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தால், உலகத்தை பற்றி பேச்சு, வகில்லத்த மன்திகின்,
குறைவான பேச்சு பேசக்கூடியவராக நீங்கள் பார்த்தால் ஃபக்தரிபு மின், அவரை நெருங்குங்கள், அவரை தேடி போங்க, அவர் கூட கொஞ்சம் இருங்க, அவர் ஞானம் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் யுல்கில் ஹிக்மத்தை, இறை ஞானம் கொடுக்குவார். ஞானம் கொடுக்கிறவள சேர்ந்து உட்காந்து அங்கிருந்து ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். வாயை திறந்தா மூடுறது கஷ்டம். அந்த மாதிரி மனிதரோடு சேர்ந்து உட்கார்ந்து அவர் ஞானம் கொடுக்கப்படாதவர், ஜஹலு கொடுக்கப்பட்டவர், மடத்தனம் கொடுக்கப்பட்டவர். அவர்கிட்ட உட்காந்து அங்கிருந்து மடத்தனம், நீயும் சேர்ந்து மாடேன்னா போயிடும், நவுறு அவரை விட்டு. சரிங்க, சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு எதை சொன்னாங்க சொல்ல, அதுதானே மேலே பாயிண்ட் வரும், அதை கொண்டு வா. அல்லாஹ் ஷுஹூது செய்கிறார், நஸரே ஷுஹூது. கல்யாண வீட்டுக்கு போனீங்க, மனிதர்கள் வர்றாங்க, போறாங்க, உட்காடுறாங்க, சாப்பிட்றாங்க. மொல்லா இவ்வளவு பேரையும் இயக்கக்கூடியவன் ஒருத்தன் தான். வருகிறார், அவரை வர வைப்பது நீ, போகிறார், அங்கே போக வைப்பது நீ. ஒருவர் கட்டி அணைக்கிறார், முத்தமிடுகிறார், கையை முத்தமிடுகிறார், சாபா செய்கிறார். என்ன பார்த்து எத்தனை நாள் ஆச்சு வாங்க, பேசிக்கொள்கிறார். இந்த அன்பை உண்டாக்கியது நீ. ஷுஹூதுல உட்காந்துட்டு பேச்சை குறைச்சாலே உங்களுக்கு எல்லாம் ஞானங்களை கூட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பேச்சை குறைச்சு கண்ணால் இருக்கிற செய், உன் நாவால் இருக்கிற செய். நாவால் இருக்கிற செய்யணும், கண்ணால் இருக்கிற செய். நாவால் இருக்கிற செய்து நமக்கு நம்ம பேருக்கு தெரியும், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கண்ணால் எப்படி திக்ரு செய்யுது? இந்த திக்ரு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆயத்தை தான் ஆரம்பத்தில் வாசிச்சாங்க. அதற்கு அல்லதீன கானத் அயுனுஹும் ஃபீ கிதாஇன் அன் திக்ரி, அவர்களுடைய பார்வைகள் என் திக்ரை விட்டு மறைக்கப்பட்டிருக்கும். அவங்க பார்வை திக்ரு செய்யாது. பாவிகளை பத்தி என்ன சொல்றாங்க? யார் காஃபிர்ல போய் சொல்றாங்க? யார சொல்லணும்? அல்லதீன கானத் அயுனுஹும் ஃபீ கிதாஇன் அன் திக்ரி வ கானூ லா யஸ்ததீஊன். என்னப்பா? அல்லதீன கானத் அயுனுஹும் ஃபீ கிதாஇன். அப்ப அல்லாஹ் கண்ணால் திக்ரு செய்ய வேண்டும் என்று குர்ஆன்ல சொல்றான். அவர்கள் கண்கள் திக்ரு செய்யாமல் திரையிடப்பட்டிருக்கும். இப்ப நாவால் செய்யக்கூடிய திக்ரு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். கண்ணால் செய்யக்கூடிய திக்ரு என்ன? பரவனா ஜஹன்னம யௌமஇதில் காஃபிரீன அர்தா அல்லதீன கானத் அயுனுஹும் ஃபீ கிதாஇன். மறுமை நாளில் இந்த காஃபிர்களுக்கு நரகத்தை கொண்டு போய் முன் நிறுத்துவோம், நரகத்தில் முன் நிறுத்துவோம். அந்த காஃபிர்கள் யார் என்றால் அல்லதீன கானத் அயுனுஹும் ஃபீ கிதாஇன் அன் திக்ரி, நம்முடைய திக்ரை விட்டும் அவர்கள் கண்கள் திரையிடப்பட்டிருந்தன. அப்ப நாவால் செய்யும் திக்ரு ஒன்று இருக்கு, கண்ணால் செய்யும் திக்ரு ஒன்று இருக்கு. அந்த திக்ரை கொண்டு நேரத்தை செலவழித்தால் அந்த நேரம் பலனுள்ள நேரம், இல்லைன்னா அந்த நேரம் வீணா போன நேரம்னு அர்த்தம். எல்லாம் நம்ம பார்க்க அப்படி சில நேரங்கள் நம்மளை விட்டு வீணா கஃப்லத்தில் போயிடுச்சு. அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கிறப்பே, அல்லாஹ் என்னை தௌபா. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வீண் பேச்சில் பேசிட்டீங்க. திரும்ப அந்த 1/2 மணி நேரத்தை கலாசேன் எப்படி ரப்பே, அந்த 1/2 மணி நேரம் நான் என்ன பேசினேனோ அந்த லவ்ஸு கலாம் உனக்கு சொந்தமானது. நான் எதை பார்த்தேனோ அந்த பார்வை உனக்கு சொந்தமானது. நான் அவரை பார்த்து புன்னகைத்தேன், சிரித்தேனே, இந்த பல் அசைஞ்சிச்சே, இந்த உதடு அசைஞ்சிச்சே, இந்த அசைவு உனக்கு சொந்தமானது. உன் குவத்தை கொண்டுதான் நான் சிரித்தேன். அவர் நடந்து வந்தாரே உன்னை கொண்டுதான் நடந்தேன், நடந்து போனாரே உன்னை கொண்டுதான் நடந்தேன் என்று நம்முடைய கழிந்து போன அல்லாஹ்வை மறந்து போனது கலா செய்யணும். அதை உட்காந்து கஃபாரா பாய் அல்லாஹ் ஏத்துக்கிறான். அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டு வராது. ஒரு மனுஷன் சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிட்டான். ஜி 1/2 மணி நேரம் சாப்பிட்டாங்க, 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சாப்பிட்டான். இப்போ அந்த உணவு பறக்கத்தான உணவாயிருச்சு பிஸ்மி சொன்னோன்னு. 1/2 மணி நேரம் சாப்பிட்டான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டான். சாப்பிட்டு முடிக்கும்போது ஞாபகம் வருது, அது நடுவில் ஞாபகம் வருது. இப்போ என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹி
அவ்வலுஹு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும்? அந்த முழு சாப்பாட்டையுமே அல்லாஹ்வுடைய திக்ரிலே சாப்பிட்டதாக ஆயிரும். பிஸ்மில்லாஹி அவ்வலுஹு ஆஹிருஹு, இந்த உணவின் ஆரம்பமும் இந்த உணவின் முடிவும், மொத்த உணவும் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டுதான் நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு பின்னாடி சொன்னா போதும். ஒரு குண்டான் பிரியாணி காலி பண்ணிட்டான், கடைசி வாய் தான் வாயில வைக்கும் போது ஞாபகம் வருது, ஆஹா பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டேன். என்ன செய்ய? பிஸ்மில்லாஹி அவ்வலுஹு, இந்த குண்டானுடைய ஆரம்ப சோறிலிருந்து, முதல் சோறிலிருந்து கடைசி சோறு வரையிலும் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டுதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டால், இந்த முழு சோறையுமே அல்லாஹ்வுடைய நினைவில் சாப்பிட்டுதான் அல்லாஹ் கபூல் சொல்லிட்டேல. இது ஹதீஸ்ல வருது. சொல்லுங்க, ஹதீஸ் எடுங்க. இந்த ஹதீஸ் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. எந்த விஷயத்துல? காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் குரான் ஓதணும், இதுக்கு செஞ்சோம், அப்புறம் ஃபஜ்ர் தொழுதும், அவுராதுகள்லாம் ஓதணும், குரான் ஓதணும். அப்புறம் வீண் வேலைகள் ஏதாவது போயிடுச்சு, மனசு சிந்தனை பற்றி வீண் கொஞ்சம் கஃபரத் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், யா அல்லாஹ் இந்த நாளின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை உன் திருப்பெயர் கொண்டு தான் இருந்தார். அல்ஹம்து யா அவ்வல் அவ்வலீன் வ ஆஹிருல் ஆஹிரீன் மின் அவ்வலிஹி இல ஆஹிரிஹி உன் ஃபதுலை கொண்டுதான் ரப்பே அப்படின்னு சொல்லிட்டா, அந்த நடுவில் ஏற்பட்ட வினாடிகள்ல மறைவு வந்து அதையும் எல்லாம் மன்னிச்சார். இந்த பகலின் துவக்கம் என்று ஒன்று இருக்கும், முதல் வினாடி. இந்த பகலுடைய இறுதி வினாடி ஒன்று இருக்கும். நடுவில் உண்டான எல்லா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அத்தனை வினாடியும் உன் ஃபதுலை கொண்டுதான். அத்தனை வினாடியுடைய ஜீவனும் நீ கொடுத்தது தான். அத்தனை நொடியுடைய ஹயாத்தும் நீ கொடுத்தது தான். இல்மு நீ கொடுத்தது தான். என்னவெல்லாம் இந்த 24 மணி நேரத்தில் என்னிலே ஒரு சிறு அணு அளவு நன்மை உண்டானதோ அது எல்லாம் நீ கொடுத்துதான் ரப்பே அப்படின்னு சொல்லிட்டா, 24 மணி நேரத்துல எத்தனை நொடி இருக்கிறதோ அத்தனை நொடியும் நன்றி செலுத்தியதாக அல்லாஹ் தஆலா எழுதியது. அல்லாஹ் எழுதினான். ஒரு ஹதீஸ்ல வருது, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, மன் நசிய அன் யகூல ஃபி அவ்வலி தஆமி பிஸ்மில்லாஹி ஃபல்யகுல் ஃபி ஆகிரிஹி பிஸ்மில்லாஹி அவ்வலுஹு ஆகிருஹு ஃபஇன்ன ஷைத்தான சயகியு மா அகத. என்ன பை? ஒருவன் பிஸ்மி சொல்லி சாப்பிட்டா சைத்தானுக்கு சாப்பாடு கிடைக்காது. நம்ம கூட இருக்கிற சைத்தான் அவன் தள்ளி உட்காந்துக்குவான். பிஸ்மி சொல்லிட்டாரு, ஒரு வாய் சோறுக்கு நசீப் இல்லாமல் போச்சு, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பான், வயிறு எரிஞ்சு. இவர் ஃபுல்லாக சாப்பிட்ருவார். இன்னைக்கு இவர் சாப்பிட்டாரு, சைத்தான் பட்டினி. ஆனால் சைத்தான் வந்து பட்டினி கிடக்கிற அர்த்தம் என்ன? இவரை தூண்டுறதுக்கு வலிமை இல்லாமல் போயிடுது. அவர் இவரை பாவம் செய்யறதுக்கு பாவம் செய்ய தூண்டுறதுக்கு வலிமை இல்லாமல் போயிடுது. இவர் சாப்பிட்டு இவர் வலிமையாரு, சைத்தான் இவரை தூண்டுறதுக்கு வலிமை இல்லை அவனுக்கு. அது நற்காரியங்களை உற்சாகமா தொழுகிறார். பிஸ்மி சொல்லி சாப்பிட்டாருன்னா உற்சாகமா தொழுவார். இவரை பிடிக்க அமுத்தி தொழுக விடாம ஆக்குறதுக்கு ஒரு வலிமை சைத்தான் டைப் இல்லை. பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டா இவரு வாயில வைக்கிறாரு, ஆனா யார் வயிற்றுல போகுது? அது சைத்தான் வயிற்றுல போயிரு. அவன் குண்டாயிடுறான். அப்படியே அவனுக்கு வலிமையாயிருது, இவன் நோஞ்சான் ஆயிடுறான். உடல் வலிமையாயிரும் பை, ஆன்மீகத்துல இவன் நோஞ்சான் ஆயிடுறான். ஆன்மீக பலத்துல சைத்தான் வலிமையாயிடுறான். அதனால தொழுகை எந்திரிக்கிறான், ஃபஜ்ர் தொழுகை போட்டு அமுக்கிறான், உறுதியா வர்ற அவன் அப்படி நிக்கிறான், கடோத் கஜன் மாதிரி நிக்கிறான், உறுதியா அமுத்து படுற. அவன் தொழுகை எந்திரிக்கிறான், படுற உட்கார்ற உறுதியா அமுத்து. அவன் வந்து வலிமையா நிக்கிறான்ல. சாப்பிட்றது இங்கே போற வயிற்று யார் வயிற்றுல போகுது? சைத்தான் வயிற்றுல போகுது. சரிம்மா, ஒருவன் சாப்பிட்டு முடிக்கும் போது தான் ஞாபகம் அல்லாஹ் மறந்துட்டு சாப்பிட்டோமேச்சே அப்படின்னு மனசு வருத்தமா இருக்கும். கடைசி சாப்பாடு உள்ள போகும்போது, கடைசி பருக்கை உள்ள போகும்போது பிஸ்மில்லாஹி அவ்வலுஹு ஆகிருஹு, முந்தியிலிருந்து கடைசி வரை அல்லாஹ்வுடைய சிந்தனையில் தான் நான் உண்ணுகிறேன், அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான், அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கொண்டு தான் உண்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பேரை ஜாயின் பண்ணிடுறான்னு வச்சுங்களேன். பெருமானா சொன்னாங்க, சைத்தான் திண்டதெல்லாம் மொத்தமா வாழ்ந்துட்டு வாய் கழுவிட்டு போயிடும், சுத்தமா முடிஞ்சு.
ஃபைன்ன ஷைத்தான செய்யீஉ மா அகத, அவன் தின்றதெல்லாம் மொத்தமாக வாந்தி எடுத்துடுறான். அட பாவி, கஷ்டப்பட்டு தின்ற மொத்தமாக வாந்தி எடுத்துவானே, பலகீனமாக போயிடுறான். கைகாலம் வில விலன்னு ஆயிடுது. யாருக்கு? வைத்தான். இவர் அசத்தூள் போகிறார், போய் தொலை, என்னால் முடியலப்பா அப்படி, அவன் பலகீனமாயிடுறான். விளைஞ்சுக்கலாம். இப்போ என்ன தெரியுது? அல்லாஹ்வுடைய கருணை கடலாகி அல்லாஹ் தஆலா நடுவில் ஃபுல்லாக ஞாபகம் இல்லாட்டி கொஞ்ச நேரம் ஞாபகம் வந்தாலும் அல்லாஹ் தஆலா கருணை கொஞ்ச நேரம் ஞாபகம் வந்தால். குளிக்க போகிறீங்க, எவ்வளோ நேரம் குளிப்பீங்க? எவ்வளோ குளிப்பீங்க பாய்? எவ்வளோ குளிப்பீங்க? 1 மணி நேரமா? 20 நிமிஷம். வேறு யாரு? சரி, எவ்வளோ? 40 நிமிஷம். 10 நிமிஷம். உனக்கு 40 நிமிஷம் ஆகுங்களா? முதுகு பெருசாக இருக்குது துடைக்கும், சோப் போடுறதுக்கு. பதினஞ்சுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாஅ தண்ணியில் குளிச்சிருவாங்க. ஒரு சா அப்படின்னு சொன்னால் பதினஞ்சுங்களா? எவ்வளோ? ஒரு சா அப்படின்னு சொன்னால் 3.25 கிலோ, 3 லிட்டர் தண்ணியில் குளிச்சிடுவாங்க. 3.25 லிட்டரு, 3.5 லிட்டர்னு வச்சுக்கலாம். 3.5 லிட்டர் தண்ணியில் குளிச்சிடுவாங்க. நம்மளும் 3.5 வாயில் குளிக்கிறாங்க. அப்படி 3.5 லிட்டர் தண்ணியில் இந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற போய் அதை 3 பாட்டில் இன்னும் 1/2 பாட்டில் அதில் குளிச்சு விட்டு திரும்ப குளிச்சுடுவாங்க. சொல்லுவாங்க, தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க, ஐக்க விடுவாங்க, மூஞ்சி கழுவாங்க. 3.5 பாட்டில் 3 பாட்டில் குளிச்சு ஒரு முத்துல ஒழு செஞ்சிருவாங்க. ஒரு முத்துனா இவ்வளோ தான், 2 கை சேர்த்து எவ்வளோ தண்ணி அதை முத்து அதை ஒழு செஞ்சிருவாங்க. இந்த பிள்ளைங்க யாரும் நம்பலை. நான் திருப்பூரில் இந்த சின்ன டீ கப் இருக்குல்ல, அதில் ஒழு செஞ்சு காட்டுறேன் வான்னு ஒழு செஞ்சு காமிச்சேன். ஞாபகம் இருக்கு அவங்க? யாருக்கு ஞாபகம் இல்லையா? சின்ன டீ கப்பு, சின்ன பெரிய கப்பு இல்லை, சின்ன டீ கப், அந்த தண்ணியில் ஒழு செஞ்சு காட்டுறேன். எல்லாம் முழுமையாக 3 தடவை வாய்க்க பொழிச்சு, மூக்கு சுத்தம் பண்ணி, முகத்தை கழுவி, கையை கழுவி, தலைக்கு மசாஜ் செஞ்சு, காலை கழுவி செஞ்சு காமிச்சேன். ஒரு சின்ன டீ கப்லேயே. அது டீ கப் 50 கிராம் பிடிக்குமா தண்ணி, அதை ஒரு செஞ்சிடலாம். மணிக்கணக்கில் போட்டு தேய்க்கிறது. சில பேர் அந்த பக்கம் குளிக்கிறாங்க, பார்த்துருக்கேன். 2 பைப்பு திறந்து விட்டு கீழே ஒரு வாளி, இங்கே ஒரு வாளி வச்சுருக்காங்க. இந்த வாளி ஃபுல்லாக வாளி தூக்கிட்டு அதை வச்சு, இது ஃபுல்லாக அப்படியே தூக்கிட்டு தூக்கி அப்படியே ஊற்றுறோம். இன்னும் யாது ஆத்தங்கரையில் இருந்தாலும் அளந்து குளிங்கன்னா அது பாட்டுக்கு ஓடுது. 1.5 டேங்க் காலி பண்ணுறாங்க. அவங்க பெரும்பாலும் 3 லிட்டருன்னா இவங்க 3 டேங்க் காலி பண்ணுறாங்க குளிக்கிறது. ஸோ குளியல் 20 நிமிஷம். 20 நிமிஷத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ்வின் சிந்தனையில் குளிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் பெரிய பாக்கியம். அல்லாஹ் தான் தண்ணி ஊற்ற வைக்கிறான், இந்த கூவத்து கொடுத்தது அல்லாஹ் தான், வாய்க்கு பிடிக்க வச்சது அல்லாஹ் தான், கண்ணை கழுவ வச்சது அல்லாஹ் தான். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ்வின் சிந்தனையிலே இருந்தால் பாக்கியம். அல்லது கடைசியில் ஒரு நொடியாவது ஒரு சோப் போடும் போது ரப்பே உன் கூவத்தை கொண்டு தான் நான் சோப் போடுறேன், இஸ்பத்தை கொண்டு ஒரு நொடியாவது பார்த்துட்டீங்க, அல்லாஹ்தாலா அந்த மொத்த குழியலையும் எல்லாம் மன்னிச்சிடறான். அல்லாஹ்வின் சிந்தனையை கொண்டு வாங்க. நடுவில் ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, 2 ஷைத்தான்கள் சந்திச்சுக்கிறாங்க. 2 ஷைத்தான். இது நாம எப்படி 2 பேர் சந்திச்சுக்கிற மாதிரி அந்த உலகம் ஷைத்தான் உலகம் இருக்கு. அதில் ஒரு ஷைத்தான் பார்த்தா வாட்ட சாட்டமாக இருக்கான், நல்லா கலந்து முகம் பிரகாசிக்குது. அவனுக்கு அழகான ட்ரெஸ் உடுத்திருக்கிறான், கொலுன்னு இருக்கிறான். புரிஞ்சுங்களா? இன்னொரு ஷைத்தான் பார்த்தா எலும்பும் தோலுமா நோஞ்சானா போய் வெறும் எலும்பும் தோல் தான் ஒட்டிட்டு இருக்கு. ஒரு பழைய
பீத்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்கான். பவன் தான் கட்டியிருக்கான், முழுசாக ட்ரெஸ் இல்லை. அலைஞ்சுங்க, கண்ணெல்லாம் குழி விழுந்து அலைஞ்சுங்க. 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க. இவங்க பாட்டு கேட்குறாரு, நீ எப்படிப்பா இப்படி கொலு கொலுன்னு இருக்கிற அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தருடையும் ஷைத்தான் இருக்கான்ல, ஒவ்வொருத்தர் நம்ம கூட இருக்கிறது. நம்ம அத்தனை பேர் கூடயும் ஒவ்வொருத்தர் கூடயும் ஷைத்தான் இருக்கிறான். அவன் பிறக்கும் போதே அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறான். இந்த ஹதீஸ் சொன்ன சஹாபாக்கு கேட்டாங்க, யாரை சொல்ல உங்கள் கூடயுமா? ஆமாம், எங்க கூடயும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான். ஆனால் அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வலா யமுருனி இல்லல் ஹைர், அவர் எனக்கு நன்மையை தவிர வேற எதையும் தூண்ட மாட்டார். ஷைத்தான ஜின்னுமா, ஒரு மனுஷன் அம்மாவை வைத்திருந்து பிறக்கும் போதே ஒரு ஜின்னும் பிறக்குது. இந்த ஜின்னுக்கும் அந்த ஜின்னுக்கும் அல்லாஹ் ஜாயின் பண்ணி விட்டுறான். வாழ்நாளில் அவன் கூட இறீன். அவர் தீமையை தூண்டி கொண்டே இருப்பார். மலக்குகள் அல்லாத நன்மையை தூண்டி கொண்டே இருக்கும்படி ஏறிடுவான். இவர் தீமையை தூண்டுவார், அவர் நன்மையை தூண்டுவார். நடுவில் முடிவு இருக்கிறது இவன் பொறுப்பு தான். தொழுகவான ஒருத்தன் கூப்பிடுறான், சினிமாவுக்கு போன ஒருத்தன் கூப்பிடுறான், முடிவு எடுக்கிறது இவரு பொறுப்பு. பை லம்மத்தும் மலாயிகா லம்மத்தும் ஷைத்தான். ஷைத்தான் தூண்டுதல் வரும், மலக்குன்னு தூண்டுதல் வரும். முடிவெடுக்கிறது இவன் நப்சு தான். நப்சு என்ன பாடுபடுதுன்னு பாருங்க. நப்சு ஆனால் ஷைத்தானை குறை சொல்ல முடியாது. இவனால் தான் கெட்டேன். வலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும், என்ன திட்டாதீங்க உங்களே திட்டிங்கன்ட்டான் ஷைத்தான். சொல்லலாம். நம்ம ஒருத்தருக்கு கூட ஒட்டிகிட்டு இருக்கிற ஷைத்தான் அப்படி கொலுன்னு இருந்தான். என்னடா என் கூட இருக்கிற ஆள் இருக்காரு, ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ் நினைக்கிறது இல்லை. சாப்பிட உட்காந்தா அல்லாஹ் மறந்துடுவார். ஆகவே உள்ள நான் சாப்பிட்றது, தண்ணி குடித்தா அல்லாஹ் மறந்துடுவார், நான் குடிச்சிடுறேன். ஆடை போட்டால் பிஸ்மின்னு சொல்லி போட மாட்டார், எனக்கு ஆடை கிடைச்சிது. தூங்க போகும்போது பிஸ்மில்லாஹி அலா வரக்குதா, பிஸ்மில்லாஹி அல்லா பிஸ்மிக்கு அமூத்து ஆஹியா அப்படின்னு சொல்ல மாட்டார். அல்லாவுடைய பெயரை கொண்டு தூங்குறேன். ஏன்னா அவர் பெட்டில் நான் தூங்குறேன், நல்லா திருப்தியாக தூங்கி நல்லா தூங்கி எழுச்சி நல்லா சாப்பிட்டு கொளுத்து போயிட்டேன். அவர் சொல்றாரு, நான் பிடிச்ச ஆள் இருக்கானே ஜல்ல ஜலாலோ, அந்த இழைச்சி போன சைத்தான் என்ன சொல்கிறான், நான் ஒருத்தர் பிடிச்சிருக்கேன், அவன் சரியான சைத்தான் பிடிச்சான் இருப்பான் போய் தெரியும். சாப்பிட்டா பிஸ்மில்லா சொல்லி தொலைச்சிட்றான், எனக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, பட்டினி. ட்ரெஸ்ஸு போட்டால் பிஸ்மில்லா சொல்லி தொலைச்சிட்றான், எனக்கு ட்ரெஸ்ஸு. தண்ணி குடித்தா பிஸ்மில்லா சொல்லி தொலைச்சிட்றான், தண்ணி இல்லை. என்ன மனுஷனும் எவ்வளோ நாளும் தண்ணி இல்லாமல் இருக்குது, எவ்வளோ நாளும் சாப்பிடாம எலும்புந்தோலுமாயிட்டேன், சாகும் வர மாட்டேங்குது. அவன் மூத்து கியாமத்து வரைக்கும் மூத்து வர வெறும் எலும்புந்தோலுமா நாத்துறான். அப்படி சைத்தானை பலகீனப்படுத்திட்டா, இப்படி பிஸ்மி சொல்லி அல்லாஹ் சிந்தனையோட சாப்பிட்டா சைத்தான் பலகீனமாக போயிடும். உன்னை தூண்டக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது இல்லை. நினைஞ்சுங்களா? இப்படி பாவத்தை தூண்டுவான் அவனே. ஏதோ சைத்தானா புறண்டோன்னு உன்னை தூண்டினாலும் பலகீனமான குரலை ஈன குரலை கத்துவான். சினிமாவுக்கு போடா அப்படின்னு அவன் அப்படியே கொண்டு உட்கார வச்சிருவான். யார் அந்த அப்படி இந்த கொத்த சைத்தான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அப்படியே தோல் வச்சத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு உட்கார வச்சிருவான். இவன் வந்து சுருக்கமாக தான் சொல்லுவான், ஏன்னா பலகீனமாயிட்டான். பற்றி பேசுடா, அவன் பேச நம்ம காதில் கூட கொடுக்காது. பற்றி பேசுடான்னு சொல்லுவான், ஈன பொருட்களில் கத்துவான். சாப்பிடாம இருந்தால் என்னங்க அவன் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு உட்கார வச்சிருவான். அந்த கீபத்து மஹால் அப்படின்னு கொண்டு உட்கார வச்சிருவான். ஷாதி மஹால் நிறைய மஹால்கள், ஷாதி மஹால்ங்கிற பேரை பெற்று கீபத்து மஹால்னு போடுறது. என்னதான் வேலை காலையும் சாயந்தரம் ஒரு ரவுண்டு பேசி முடிச்சிடறாங்க எல்லாம். இவரை எல்லாத்தையும் பேசி முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் ஃபாத்திஹாவது முடிச்சிடறாங்க. யார் ஷாதி மஹால் வந்து பயான் கேட்குறது? நம்ம கல்யாணம் ஒன்று தான், சாதிக்கு என்ன வரல. காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம் பயான், ஃபஜர் தொழுது பயான் ஆரம்பித்தோம். இந்த தம்பி கல்யாணம் சேலத்தில் வச்சிருந்தோம். ஃபஜர் தொழுது அவர் அதெல்லாம் ஓதிட்டு ஒரு 3/4 மணி நேரம் பயான் செஞ்சுட்டு விட்டாச்சு ரெஸ்ட்டு. ஒரு 7 மணிக்கு விட்டாச்சு, 7 to 9 ரெஸ்ட். எல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சாப்பிட்டு
வந்துட்டாங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சது பயான். ஏறத்தாழ ஒரு 20 உலமாக்கள் பேசியிருப்பாங்க. எல்லாம் ஒரு பெரிய பெரிய உலமாக்கள். இது வரைக்கும் 2 மணி வரைக்கும் 9, 10, 11, 12, 1, 2 5 மணி நேரம் காரசாரமான பயான்கள் எல்லாம். அப்படி நாரே தக்பீர் தான். எல்லாம் பயானெலாம் முடிஞ்சு 2 மணிக்கு சுருக்கமாக 2 நிமிஷம் கல்யாணத்தை முடிச்சு குத்துபாவது பாத்தியா ஊதி சாப்பாடு வச்சாச்சு. தொழுகை வச்சு சாப்பாடு வச்சாச்சு. வளைஞ்சிங்களா? கல்யாணத்துக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மண்டபங்கள் என்ன நடக்குதுங்கிறீங்க கூத்து. இப்போ இது ஒரே பத்துனா ஃபசாது பேச்சு பேச்சு. அதனால அல்லாஹ்வுடைய ஃபضل எந்த மண்டபத்துக்கு நுழையிறதே இல்லை, நான் போகிறதே கிடையாது. அப்படியே கூப்பிட்டாலும் மாப்பிள்ளை வந்து உட்காந்து 5 நிமிஷம் போய் பாத்தியா ஓதி துவா ஓதிட்டு வந்துடுறேன். விருந்துக்கு அறவே போகிறது கிடையாது எந்த மண்டபம் விருந்துகளுக்கு. ஏன்னா எனக்கு விருந்துகளுக்கு முழுமையின் விருந்துக்கு அழைச்சா போகணும்னு வருதுங்களே, அது ஒரு விருந்து இருந்துச்சு ஒரு காலம். இன்றைக்கு விருந்துகளே ஒழுங்கீனமாயிடுச்சு. போனால் ஒரு சந்தோஷமாக வெளியே வர முடியல, வயிற்றெரிச்சில் கொட்டிட்டு தான் வெளியே வர வேண்டியது. ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனால் சேருக்கு ஒவ்வொரு சேருக்கும் ஒரு ஆள் நிற்கிறாங்க. முஸ்லீம் மொழி ஏன் உட்காருறது, நீ உட்காரு, சரி அவர் என்னங்க அவசரம். ஒரு 100 பேர் உட்கார்ற மாதிரி சேர் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆளு பண்ணி ஒரு ஆள் நிற்கிறான். சாம்பார் இவங்கத்தான் அவரு சாம்பார் தால்ச்சான்னு வாயில் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க கத்துறான். தால்ச்சா சொன்னாங்க சீக்கிரம். அப்பதான் சீக்கிரம் எந்திரிப்பார். நான் உட்காரண்ணா சார் தால்ச்சா சார் வெக்க கேளு. எவனோ என்ன அப்படியே எந்திரிச்சு நமக்கு திங்க மனசு வரும். தின்னு கொஞ்சம் எலும்பு ஒட்டி இருக்கு பாரு கல்வி. அவன் பின்னாடி இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் அவங்க நமக்கு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பசிக்கு தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் சோறு கேட்கலாம் மனசு. அவன் பின்னாடி உரைக்கிறான். அவன் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சுதாலும் முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் சோறா கேட்குற நீ குத்திடுவேன் அப்படின்னு ஆக்ஷன் கொடுக்குறான், முறைக்கிறான் பின்னாடி நின்றுட்டு. கொடுமையாக போச்சு. கல்யாண மண்டபம் மாதிரியா இருக்கு. வரிசையாக உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒரு சில பேர் கறியை ஒவ்வொரு இலையிலையும் ஏதோ கறியை வச்சு மூடிடுறாங்க. ஸ்வீட்டை சுகர் பேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட் கொண்டு வைக்கிறாங்க, இவ்வளோ கேசரி கொண்டு வச்சிடறாங்க, அப்படியே மூடிடுறாங்க. சில பேர் சோத்தை பாதி வச்சு மூடிடுறாங்க. தால்ச்சாவில் இருக்கிற கத்திரிக்காய் அத்தனையும் அப்படியே வச்சு அப்படியே மூடிடுறாங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு என்ன பாவம் செஞ்சு திண்டா நான் விஷமா அது அதாவது தானே. அதுவும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்படியே வச்சு அப்படியே மூடிடுறாங்க. இதை பார்த்தா வயிறு எரியுது. நான் முந்திலாம் கல்யாணத்து மண்டபத்துக்கு போகிறது தான். ஆனாலும் போனாலும் சுத்தமாக வலிச்சு திண்டு இலையெல்லாம் நக்கி அந்த கொற்றால வீரணி வச்சுருப்பாங்க, அதையும் குடிச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிறது. எப்படி பார்ப்பானுங்க? பார்த்துட்டு இருப்போம். என் கூட வந்தவங்க பார்த்துருக்கீங்களா? எதுக்குன்னு கேட்டால் அந்த அதில் வலிச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் உள்ளே ஒட்டி இருக்கும், ஆனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கலக்கி அதையும் குடிச்சிடறது. போல என் தட்டை சுத்தமாக காலி பண்ணிட்டேன், மற்றவனை எப்படியோ போட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டு மண்டபத்துக்கு போய் சாப்பிட்ற போகிறதே கிடையாது. மண்டபத்துக்கு போகிறதே விட்டாச்சு. கல்யாண மண்டபமாக இருக்கு. ஆக நம்முடைய காலங்கள் காலையிலிருந்து மாலை வரை எவ்வளவு நேரங்கள் வீணாக்கிறோம் பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம். அது கஃபாரா என்ன? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யா அல்லாஹ் என்று காலையில் எழுந்தேன் உன் கருணையை கொண்டு, நடந்தேன் உன் கருணையை கொண்டு, உணவருந்தினேன் உன் ஃபதுலை கொண்டு, தொழுதேன் உன் கூவத்தை கொண்டு, குனிந்தேன் உன் கூவத்தை கொண்டு, கடைத்தெருக்கு சென்றேன் உன் கூவத்தை கொண்டுன்னு ஒரு நிமிஷம் அதை முசாக்கரா கொண்டு வந்துருங்க. அப்படியே காலையிலிருந்து அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிச்சிடறான். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கலாம். அல்லாஹ் ஜல்லஷான் ஜி மஜ்லிஸுக்கு வந்தேன் உன் கூவத்தை கொண்டு வந்து உட்காந்துனா முதல்ல அண்ணன் சாதிக்கு அண்ணன் உள்ள வராங்க. பார்க்கவே கல்வி சந்தோஷமா இருக்கும். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானா. அவங்க பையத்து வாங்கின முரீது இல்லை, ஆஷிக் நேசர் காதலர் முரீதுகள்லாம் பின்னாடி வராங்க. இன்னைக்கு மகரிப் பண்ணி மஜ்லிஸ்னு தெரிஞ்சுன்னு எப்போ வரணும்? மகரிப் தொழுதுன்னு மஜ்லிஸ்னு எப்போ வரணும்? மகரிப் தொழுகி இங்கே வந்துடணும். அப்படி தாமதமாக வந்தால் என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய ஃபضல் நமக்கு கிடைப்பதற்கு தாமதமாகும். நல்லா விளங்கி.
ஹதீஸில் வருது, அந்த எடுக்குமா. பெருமானாருடைய பயான் மஜ்லிஸ் நடந்துச்சு. ஒரு 3 பேர் போனாங்க. ஒருத்தர் ஓடி வந்து பயான் முன்னாடி பெருமான கிட்ட வந்து கிட்ட உட்காந்துட்டார். ஓடி வந்து முந்தி கொண்டார். ஒருத்தர் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சு மெதுவாக வந்தார். சரி வசதி பின்னாடி உட்காந்துக்குவோம், டக்குன்னு எஸ்கேப் ஆக வசதியாக இருக்குன்ற மாதிரி பின்னாடி உட்காந்துட்டார். ஒருத்தர் பார்த்தாரு, அப்படியே சுற்றி முற்றி பார்த்தாரு, அப்படியே போயிட்டார். உள்ளே வரல, போயிட்டார். பெருமானார் பயான் செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சோன்னு சொன்னாங்க, 3 நபர்கள் இங்கே வந்தார்கள். எல்லாம் வகை அறிக்கை வச்சுட்டான். பெருமானை பார்க்கலன்னு நினைக்க முடியுமா நம்ம? ஒருவர் முந்தி கொண்டார், அவர் விஷயத்திலே அல்லாவும் முந்தி கொண்டார். அவருக்கு கிடைக்கக்கூடிய அருள் எல்லாம் முந்தி வரும். ஒருவர் பிந்தி கொண்டார், அவர் விஷயத்திலே அல்லாவும் பிந்தி கொண்டான். அல்லாவோட ரஹமத்து கிடைக்கும், பிந்தி தான் கிடைக்கும். சில பேர் பழக்கம், தொழுகைக்கு முந்தி போறவங்க எப்போ முந்தி வாக்கில் போவாங்க. 1 மணிக்கு காமத்துனா 12:50 தான் போயிடுவாங்க. காலையில் 5 மணிக்கு ஃபஜர் தொழுகைன்னா 4:50 போயிடுவாங்க. மகரிப் 6:30க்குன்னா 6:15 போயிடுவாங்க. இது சிலருடைய பழக்கம். வாழ்நாள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, முந்தியவர்கள் முந்திட்டே இருப்பாங்க. சில பழக்கம் அந்த காமத்து சொல்லும் போது போய் சேர்றது, இல்லை 1 ரகத்தில் போய் சேர்றது. எப்போவுமே வாழ்நாளெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். சரி, அப்படி பழக்கம். கலா தொழுகிறது தான் அப்படி சில பேரே பழக்கம். இப்போ இந்த மாதிரி பிந்திக்கிட்டா உன் விஷயத்தில் அல்லாவும் பிந்தி கொள்வான், அல்லாஹ் இந்த ரஹ்மத்தையும் பிந்தி கொள்வான்னு அர்த்தம் என்ன? உனக்கு கிடைக்கும், எல்லாம் பிந்தி தான் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும், பிந்தி ரொம்ப நேரம் தான் கிடைக்கும். மனைவி கிடைப்பாங்க, பிந்தி தான் கிடைப்பாங்க. புள்ள கிடைக்கும், பிந்தி தான் கிடைக்கும். காசு கிடைக்கும், பிந்தி தான் கிடைக்கும். நீ அல்லாஹ் விஷயத்தில் பிந்தி கொண்டாய், உன் விஷயத்தில் அல்லாவும் பிந்தி கொண்டாய். என்ன போய் புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. ஹஸரத் அறிவிக்கிறாங்க, அபு வாக்கிதுல் லைசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனமா ஹுவ ஜாலிசுன் ஃபில் மஸ்ஜிதி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள். வன்னாசு மஅஹு, மக்களும் அங்கே அமர்ந்திருந்தார்கள். இது அக்பல சலாசத்து நஃபரின், 3 நபர்கள் அந்த வழியாக வந்தாங்க. அக்பல இஸ்னானு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. ஒருத்தர் வதஹப வாஹிது கால ஃபவகஃபா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேர் உள்ள வந்தாங்கல்ல, அதுல அம்மா அஹதுஹுமா ஃபரா ஃபுர்ஜத்தன் ஃபில் ஹல்கதி ஃபஜலஸ ஃபியா. ஒருத்தர் அப்படியே இடவெளி இருந்துச்சு, பார்த்தாரு இங்கிருந்து, அப்படியே குறுக்கால் வந்து இங்கே வந்துட்டார். இங்கே இடம் இருக்குது, கிட்ட வந்து உட்காந்துட்டார் பெருமாள் கிட்ட. ஒருத்தர் கடைசியாக உட்காந்துட்டார், போக வசதியாக இருக்குன்னு. அம்மல் ஆகிற ஃபஜலஸ ஹல்ஃபஹும் அம்மா சாலிசு ஃபஅதுபர ஸாஹிபு, 3வது ஆள் போயிட்டார். வலம்மா ஃபரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் பயான் முடிந்தவுடன் கால சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் அனின் நஃபரி ஸலாஸா, ஒரு 3 நபர்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவா? அம்மா அஹதுஹும் ஃபஆவா இலல்லாஹி ஃபஆவாஹுல்லாஹ், அதில் முந்தியவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி கொண்டார், அல்லாஹ்வும் அவர் நெருக்கி கொண்டார். பை எங்க நெருங்கி கொண்டார் அவர்? ரசூலுல்லாஹ் கிட்ட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நெருங்கி உட்கார்ந்தார். அது ரசூல் எப்படி சொன்னாங்க? அம்மா அஹதுஹும் ஃபஆவா இலல்லாஹி, அவர் அல்லாஹ் பக்கம் நெருங்கி கொண்டார். ஃபஆவாஹுல்லாஹ், அல்லாஹ்வும் அவரை அரவணைத்துக் கொண்டான், அவரை அல்லாஹ் நெருங்கி கொண்டான். வஅம்மல் ஆஹரு ஃபஸ்தஹியா, இன்னொருத்தர் வெக்கப்பட்டு பிந்தி உட்கார்ந்தாரு. ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு, அல்லாஹ்வும் அவர் விஷயத்துல பிந்தி விட்டான், வெட்கப்படுகிறான் அல்லாஹ் கொடுக்கிறது. அம்மல் ஆஹரு, இன்னொருத்தர் 3வது நபர் ஃபஅரல, புறக்கணித்தார். ஃபஅரல அல்லாஹு, அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்து விட்டார். அப்ப சபைகளுக்கு முந்தி வரணும், தொழுகைக்கு முந்தி போகணும். தீனுடைய காரியத்தில் நாம தான் முதல் நபராக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வை சந்திப்பதற்காக 40 பேரை கூட்டிட்டு வாங்க உத்தரவு போட்டான். எல்லாரும் அல்லாஹ்ட்ட பேசுறதுக்காண்டி அவங்க கூட்டத்தில் ஃபக்தார மூசா மின் கௌமிஹி 70 பேர், 70 பேரை பொறுக்கி எடுத்தாரு. எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. எங்க போறாங்க அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு? தூர்சினா மலைக்குமா. அங்க இருந்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்தாச்சு.
மலை கண்ணில் தெரியுது. கண்ணில் தெரிஞ்ச உடனே மூசா பரபரண்டு ஆயிடுச்சு. அவங்களாம் வராங்க, விட்டுட்டு ஓடுறாரு. முன்னாடி ஓட்ட முன்னாடி ஓடுறாங்க. நபி ஓடி போய் அல்லாட்ட பேசக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மரம், அங்க போய் கிட்ட போய் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போய் நிற்கிறாங்க. இவங்களாம் பெரிய மலை ஏறிட்டு இருக்கிறாங்க. இவங்க முதல்ல ஓடி போய் கொப்புன்னு நின்றுட்டாங்க. முன்னாடி செய்தி நடந்துச்சு, விஷயம் முடிஞ்சு எல்லாம் விட்டுருக்கலாம்ல. அதை குரான்ல பதிவு செய்யறான் பாருங்க. மூசாவை ஏன் முந்தி வந்தீங்க, அவங்களாம் எங்கன்னு கேட்டாங்க. அப்பா அல்ல ரப்பே, அவங்களாம் பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க, நான் முந்தி வந்து விட்டேன் உன் திருப்தியை பெறுவதற்காக. அஜில் து இலைக்க ரப்பி நீ தரதா ஹும் உலாயி அலா அசரி. எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க ரப்பே, நான் முன்னாடி ஓடி வந்துட்டேன். நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். ஆர்வம், அந்த ஆர்வத்தை அல்லாஹ் பாராட்டுறான். அந்த ஆர்வத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். ஆர்வம் வேணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்ல, மெதுவா நிதானமா போலாம் இல்லாம ஃபர்ஸ்ட் ஓடி தீனுடைய காரியங்களை ஆர்வம் காட்டு. எப்படி துனியாவுடைய காரியங்களை ஆர்வம் காட்டுகிறாயோ அப்படி. சாதியமால குதுபாவை இருக்கும்போது பாதி பேர் காணாம். எங்க குதுபாவதி முடிச்சு துவாவதி முசாபா 2வது பந்தியார், முதல் பந்தி முடிஞ்சு போயிருங்க, அப்படின்னு உள்தச்சு ஓடிடுறாங்க. சரி, நீங்க குத்துபா துவா அங்கே சாப்பிட்டே துவா வச்சிடலாங்க, சாப்பிட்டு துவாவில முடிஞ்சு போச்சு. பள்ளிவாசல்ல பயானம் முடிஞ்சு குத்துபா ஆரம்பிக்கிறாரு 12 மணிக்கு. நைஸா கிளம்பிடுறாங்க பாதி பேர். மற்ற விஷயத்துல அவ்வளோ போட்டி போடுறேன், விழுந்தடிச்சு ஓடுற, முன்னாடி சண்டை வேலை போடுற. ஒரு புது வீடு கிரக பிரவேசத்தை கூப்பிட்டுருக்காங்க. புது வீடு கிட்ட இந்த நிலப்படி இன்னும் சரியா காயலை, அப்பதான் வச்சிருப்பாங்க. முண்டி அடிச்சு எல்லாம் உள்ள போகணும், தள்ளிட்டே போறாங்க. அது பேந்து வந்துருச்சு, அது பேருந்துதான் அப்படி தள்ளிக்கிட்டே போகுது, உள்ள போயிட்டே இருக்கு, அதுவும் சேர்ந்து போகுது கூட. இல்லை ஆரம்பிச்சு போறணும். இந்த அளவுக்கு போட்டி போட்டு வளர்ந்து. ஆகவே மார்க்க விஷயங்களை முந்துங்க, தொழுகையில முந்திவான். எவன் தொழுகையில பிந்தினானோ வாழ்நாளெல்லாம் பிந்துவான். அவனுக்கு அல்லாஹ்வின் அருளும் பிந்தி தான் வரும். ஃபஜ்ர் தொழுகைக்கு 5 மணிக்கு 4:50 எந்திரிச்சு பழகுங்க, 4:50 பள்ளிவாசல் போய் பழகுங்க, அல்லாஹ்வின் அருள் முந்தி வரும். எல்லா பீர்பாய்களையும் சொல்றேன், இங்க உட்கார்ந்துருக்க பீர்பாய்களையும் சரிதான் மாட்டாங்க. அப்ப திக்ர் மஜ்லிஸ் சில பேர் எப்படி அலட்சியம்னா, மஜ்லிஸ்ல சர்க்கார் வந்து சில பேர் ஆரம்பத்தில் யாரோ 2 பேர் பேச வருவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓட, அப்புறம் தான் சர்க்கார் பேசுவாங்க, நம்ம மெதுவாக போனால் போதும்னு. அதான் வந்தோடனே நான் ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பயான் ஆரம்பிக்கும்போது சாதி கஜமா மட்டும்தான் இருந்தாங்க. எல்லாம் அவங்க ரஹ்ம செய்வானாங்க, மேற்கிருந்து வர்றாங்க. புரிஞ்சுங்களா? அதனால் இன்னைக்கு பயானுடைய எல்லா நன்மையும் அவங்களுக்கு போயிடுச்சு, லேட்டாக வந்தவங்களுக்கு கிடையாது. சரி, அஜில் தூ இலைக்க ரப்பி நீ தரதா, ரப்பே நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் முன்னால் வந்தேன். குர்ஆன் சொல்லுது. அப்ப பள்ளிவாசல் எப்படி போகணுங்க? முதல் ஆளா வரணும், கடைசி ஆளா வெளியே வரணும். உள்ள போகும்போது நீ முதல் ஆளாக உள்ளே செல்ல வேண்டும், வெளியே வரும்போது கடைசி ஆளாக வெளியே வரும். அவர் அது வந்து இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்களேன், அல்லாஹ் எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. கடையில வேலை இருந்துச்சே வேலை, அது ஒரு விஷயம். மற்ற நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாட்கள் ஃபஜர்ல என்ன செய்றீங்க? 10 மணிக்கு கடை திறக்கிறீங்க, ஃபஜர்ல என்ன செய்றீங்க? முதல் ஆளாக உள்ளே சென்று கடைசி ஆளாக பள்ளியை விட்டு வெளியே வாங்க. நம்ம எஜமா கமால் எஜமா சொன்னாங்க, ஃபஜருக்கு போயிடுறாங்க, கடைசியால தான் வெளியே வர்றாங்க, அங்கே உட்காந்து திக்கரில் உட்காந்துறாங்க 1/2 மணி நேரம். நல்லா சந்தோஷப்படுறோம். அல்லாஹ் தரஜாத்துகளை அதிகமாக்கிது. யார் தொழுகைக்கு போய் முன்கூட்டியே சென்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, வீட்டிலேயே உதவு செய்துவிட்டு செல்கிறார்களோ, சிரமமான நேரங்களும் உதவி பரிபூர்ணமாக செய்கிறாங்களோ, தொழுகைக்கு முன்கூட்டியே செல்கிறார்களோ, தொழுது பின் அங்கே உட்காந்து தஸ்பீஹில், ஜிக்ருகளில் உட்காந்துருக்காங்களோ,
அல்லாஹ்ட்ட மிக உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடியதாக இருக்கிறது. தரஜாத், இந்த 3 விஷயங்கள். இக்ராஹுல் இஸ்பாகுல் வது இந்தல் கரிஹாத் வல் மஷி இலல் ஜமாத் வல் ஜுலூசு பாத சலாத். இந்த 3 விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு பீர்பாய்களும் செஞ்சு பாருங்களேன். முந்தி உள்ளே செல்லுங்கள், முஅஸ்ஸினுக்கு அடுத்து நீ தான் உள்ள போகணும். இன்னும் சொல்ல போனா முஅஸ்ஸினுக்கு முன்னாடி நீ உள்ள போகணும். எங்க அண்ணா 40 வருஷமா பார்த்தது, அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க 80-85 வருஷம் வாழ்ந்தாங்க. முஅஸ்ஸினுக்கு முன்னாடி ஃபஜர்லையும் சரி, இஷாவிலையும் சரி, மற்ற வக்திலையும் சரி, முந்தி பள்ளி வசூல் போயிடுவாங்க. கடைசியாக தான் வெளியே வருவாங்க. முந்தி போய் உட்காந்துக்குவோம். இமாம் புகாரி இமாமுடைய உஸ்தாத் யஹ்யா இப்னு கத்தான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 40 வருட காலங்கள் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வெளியிலே பாங்கு ஓசையை கேட்டதில்லை. பாங்கு 4:45 4:40 தான் போயிடும். பள்ளிவாசலுக்கு உள்ள போய் தான் பாங்கு ஓசை கேட்பார். எப்போ தொழுகையில நாம் அலட்சியம் காட்டி பிந்தி 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 போறோமோ, மற்ற எல்லா விஷயங்களையும் பிந்துதல் ஏற்பட்டு போயிடும், எல்லாத்துலேயுமே. அதனால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ஃபضல் நமக்கு கிடைக்கிறதும் பிந்தி தான் வரும், எதுவும் முந்தி வராது. அல்லாஹ்வுடைய ஃபضல் கொண்டு 5 வருஷம் பாக்கியாத்து சாலியாத்தில் ஓதுனேன். எனக்கும் மோதினாருக்கும் சண்டை நடக்கும் 5 வக்தும். அங்கே மோதின் ஒரு மாணவர் தான் போடுவாங்க, 4வது 5வது மாணவர் தான் மோதினராக இருப்பார். நான் ஓதுன காலத்தில் சொல்றேன், புரிஞ்சுங்களா? இமாமுக்கு நேரு பின்னாடி தான் நமக்கு வரும். போய் அந்த வயசில் 1வது 2வது 3வது அங்கே போய் சேர்ந்தேன். அப்போவே 14-15 வயசுலேயே இமாமுக்கு நேரு பின்னாடி தான். முஅஸ்ஸின் பாங்கு சொல்லிட்டு எங்கள் பாடம் விட்டோன்னு ஓடி போய் உட்காந்துடுறது, சுன்னத் தொழுவது அங்கே. அவர் பாவம், அவர் பக்கத்து 2 காம சொல்லலாம், இந்த பக்கம் 2 காம சொல்லலாம், வேணும்னா என்னை தள்ளுவார். இமாம் போய் அவர் தான் நிற்பாராம். நான் அதுக்குன்னு என்ன செய்யறது, எந்திரிக்காம சம்மனம் கொண்டு உட்காந்து தஸ்பீ சுப்ஹானல்லாஹ் அவர் காம சொல்ற வரைக்கும் அது 2 பேரும் நெருக்கி வச்சு நிற்பாங்க. நெருக்கி அடிச்சு தான் நிற்கிறது. 5 வருஷமும் அப்படிதான். ஓதி முடிச்சுட்டு போனா உறவச்சேரிக்கு போனோம். அங்கே அல்லாஹ் ஃபضல் 25 வருஷம் அங்கே மோதிதான் சண்டை போட மாட்டேன். எப்பவுமே இமாமுக்கு பண்ணி நான் தான் நிற்பேன். கேட்டு பாருங்க பிள்ளைங்களை, அங்கே ஓதுன பிள்ளைங்களை கேட்டு பாருங்க. இமாமுக்கு நேரு பின்னாடி நான் நிற்பேன். அந்த இடம் எனக்கு விடுறது ஜி. அல்லாஹ் ஃபضல் அதன் பரக்காத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வாழ்க்கையில் ரொம்ப பார்த்துருக்கு. என் செட்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, 18-20 பேர் இருந்தாங்களே, அவ்வளோ பேரில் முந்தி எனக்கு தான் நிக்காஹ் ஆச்சு. முந்தி எனக்கு தான் குழந்தை பிறந்துச்சு. முந்தி என் பிள்ளைங்களுக்கு தான் நிக்காஹ் ஆச்சு. முந்தி பேரம்பேத்தி எடுத்தது நான் தான். எல்லா நேரமும் எனக்கு முந்தி முந்தி கொடுப்பான் அல்லாஹ் எல்லாருடைய ஃபضலை கொண்டு. அப்போ நீ அல்லாஹ் விஷயத்தில் முந்தி கொண்டால் உனக்கு அருள் புரிவதற்கும் அல்லாஹ் தஆலா முந்தி கொள்கிறான். அஸ்ஸாபிகூன சாபிகூன் அர்த்தம் என்ன? முந்தியவர்கள் முந்தியவர்கள், பிந்தியவர்கள் பிந்தியவர்கள், அப்படியா? அல்லாஹ் முந்தியவர்கள் முந்தி அஸ்ஸாபிகூன சாபிகூன் அர்த்தம். யார் அல்லாஹ் தஆலாவுடைய நற்காரியங்கள் தீனுடைய காரியங்களை முந்தி கொண்டார்கள், அல்லாஹுடைய அருளிலும் சவாபிலும் நன்மையிலும் அல்லாஹுடைய ஃபضலிலும் அவர்கள் முந்தியவர்கள், எல்லாத்துலேயும் முந்தியவர்கள். இப்போ 2 ஒன்று இல்லை. முந்தி பள்ளிவாசலுக்கு தொழுதவரும் கடைசியா பள்ளிக்கு தொழுதவரும் ஒருவர் அல்ல. சவாபுல வித்தியாசம். ஒரு ஏழை மனிதர் வராரு, ஏதோ கொடுங்கன்னு கேட்குறாரு. ஒருத்தர் முந்தி 5 ரூபா கொடுத்துட்டார். அதுக்கு முன்னாடிங்கிறது எல்லாரும் ஆளுக்கு 5 ரூபா போட்டாங்கன்னு வைங்க, ஒரு 10 பேரும் ஆளுக்கு 5 ரூபா போட்டிருப்பாங்க. ஆனால் முந்தி போட்டார் இல்லையா,
இந்த 10 பேருடைய நன்மையும் சேர்த்து அவருக்கு தரப்படுகிறது. இவர்கள் நன்மையில் எந்த குறையும் வைக்கப்படுவதில்லை. தெரிஞ்சுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள். ஒரு கூட்டத்தார் வந்தார்கள், ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்ட கூட்டத்தார்கள், வயிறெல்லாம் ஒட்டி போய் கிழிஞ்ச ஆடையோடு. அவங்கள பார்த்தோன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இறக்கம் வந்துருச்சு. உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னா, பெருமானாருக்கு இருந்து கொடுத்துருப்பாங்க, பெருமானார்ட்டே எதுவும் இல்லை, ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மற்ற சஹாபாக்கள்கிட்ட யார்கிட்ட எவ்வளோ இருக்குது என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாது இல்லையா? இல்லைப்பா நீ கொண்டான்னு உத்தரவு போட மாட்டாங்க. சொல்லாது, நீ 50,000 கொண்டா, நீ 10,000 கொண்டா, நீ 20,000 கொண்டா அப்படி யாருக்கும் உத்தரவு போட மாட்டாங்க. உங்களால் முடிந்தால் அதை கூட நாசுக்காக சொல்லுவாங்க. சொல்லாது, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க கம்முன்னு. ஏன்னா இவருக்கு கொடுக்குற மாதிரி வசதி மட்டும் ஒன்றும் இல்லை. ஏதாவது திருகங்களோ தீனார்களோ காசோ பணமோ இருந்தால் போட்டுடலாம், அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்க்குறாங்க. ஒரு சஹாபி டக்குன்னு எந்திரிச்சார், வீட்டுக்கு போனார். கொஞ்சம் மாவு இருந்துச்சு, கோதுமை மாவு, அவர் வீட்டுக்கு. அதை கொண்டு பெருமானார் சபையில் நடுவில் வச்சுட்டார். அரே 1 கிலோ 2 கிலோ மாவு வைக்கலாம் போல தெரியுதுன்னு. அப்படியா? அடுத்த ஓடினார், பேரிச்சம்பழம் இருந்துச்சு ஒன்று வச்சார். ஒரு துணி விரிச்சிட்டாங்க கீழே. ஒருத்தர் வெண்ணெய் கொண்டு வந்து வச்சார், ஒருத்தர் பேரிச்சம்பழம் வச்சார், ஒருத்தர் கோதுமை வச்சு, ஆளாலும் கொஞ்சம் இருக்கலாம் கொண்டு வச்சாங்க எல்லாரும். ஒருத்தர் தண்டனை துணியை கொண்டு வச்சார், ஒருத்தர் கைலி கொண்டு வச்சார், ஒரு சட்டையை கொண்டு வச்சார். எல்லாம் வச்சா ஒரு பெரிய குவியலே ஆயிடுச்சு. எல்லாம் ஆளாளுக்கு வச்சார். பெருமாள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. பெருமாள் கேட்டாங்க, முதல்ல யாருமா வச்சது அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் யாரை சொல்லலாம், அந்த சஹாபி நான் தான் முதல்ல வச்சேன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பேர் நன்மையை உங்களுக்கு கிடைக்கிட்டான், அவங்களுக்கு நன்மை கிடைக்கும், முந்தி வந்தீங்கல்ல நீங்க. இது முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். நஸஈல, முஸ்னத் அஹ்மதுல, இப்னு ஹிப்பான்ல வருது. ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. நான் ஹதீஸ் சொன்னா எந்த கிதாபு யார் ராவின்னு சொல்லிடுறது. ஏன்னா வாய்க்கு வந்தெல்லாம் ஹதீஸ் சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா, பெருமானார் சொன்னதை யார் சொன்னார்கள் எந்த ராவின்னு சொல்லிடுது. ஜா நாசும் மினல் அராபி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களில் கிராமவாசியான சில சஹாபாக்கள் ரொம்ப தூரத்திலிருந்து பஞ்சத்தை அடிபட்டு வந்தாங்க. அலைஹிமு சூஃபு, வெறும் கம்பளி ஆடை மாதிரி மொத்தமாக கிழிஞ்சு அதுவும். பரா சூ ஹாலிஹிம், அவர்களின் மோசமான நிலையை பெருமானார் பார்த்தார்கள். அது அசாபத்தும் ஹாஜத்தும், மிகப்பெரிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டார்கள். இப்போ ஹசன் நாச அல சதகத், ஏதாவது இருந்தால் கொடுக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு பெருமானார் சொன்ன அன்பாக சொல்கிறாங்க. உத்தரவு போடல யாருக்கும். இப்போ அபுத்தவு எல்லாரும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு லேட் ஆக்குறாங்க. என்ன காரணம்? இவங்க கொடுக்கணும்னா எப்படியும் 10,000 திரும்ப கொடுக்கணும், ஒருத்தருக்கும் கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட எங்கே வசதி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கொடுக்க யோசிக்கிறான். அபுத்தவு ஹத்தா ருய தாலிக ஃபி வஜி, பெருமானோட முகமும் சுருங்கிடுச்சு. யாரும் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியலையே, நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லை, என்ன செய்யலாம் இவங்களுக்குன்னு பெருமானுடைய முகம் சற்று குறுகியது. பெருமாள் முகம் வாடிச்சு, அப்படி வாடிடுச்சு. வந்தவங்களுக்கு கொடுக்காம வெளியே அனுப்புறது எப்படின்னு. சும்மா இன்ன ரஜுலம் மினல் அன்சாரி ஜா அபி சுர்ரத்தின் வரக். உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு ஓடி போய் வீட்டில் இருந்து வெள்ளி காசு கொஞ்சம் இருந்துச்சு, சில்லற வெள்ளி காசு, சாதாரண செப்பு காசு, வெள்ளி காசு, அதை பையில போட்டு வெள்ளி கொண்டு முன்னாடி வச்சுட்டார். சும்மா ஜாகர், உடனே அடுத்தவர் ஓடினார், அவர் கொண்டு வந்தார். சும்மா ததாபு ஹத்தா உரிஃப சுரூரு ஃபி வஜி, ஒரு துணி வச்சுருந்தாங்க, அது ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. பெருமாளுடைய முகம் மலர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு அவங்க சில நாட்களுக்கு போதுமான உணவு, தானியம், காசு, பணம், ஆடை கிடச்சிருச்சு அவங்க. இப்போ காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முந்தி வச்சு வந்தவர் யாருப்பான்னு கேட்டார். இல்லையா, அவர் தான் முன்னாடி வந்தார். மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், யார் இஸ்லாத்தில் ஒரு நல்ல பழக்கத்தை முதலில் ஆரம்பம் செய்கிறாரோ, உமில பிஹா பாது, அதை பார்த்து மற்றவர்களும் பின் தொடர்கிறார்களோ, குதிபலஹு மிசுலு அஜ்ரி மன் அமில பிஹா, அதை கொண்டு யாரெல்லாம் அமல் செய்தார்களோ அத்தனை பேருடைய அமல் நன்மை இவருக்கு எழுதப்படுகிறது. வலா யன்குசு மின் உஜூரிஹிம் ஷைஉன், அவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மையில் எதையும் குறைக்க மாட்டான்.
ஒரு பங்கு அப்படியே இவருக்கு எல்லாம் கொடுத்துறாங்க ஜி. ஒமன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் சய்யத்தன், அதே மாதிரி மார்க்கத்தில் ஒரு தீய பழக்கத்தை யார் உண்டாக்கினார்களோ ஃபோமில பிஹா பாதஹு, அழைஞ்சுங்களா, அதற்கு பின்னால் அதை பற்றி அமல் செய்யப்பட்டதோ குத்திப அலைஹி மிசுலு விஸ்ரி மன் அமில பிஹா, அதை கொண்டு யார் அமல் செய்தார்களோ அவ்வளோ பாவமும் அவர் தலையில் எழுதப்படுகிறது. விளைஞ்சுங்களா. வலா என்குசு மின் அவுசாரிஹிம் ஷையுன், இவர்களுடைய பாவத்தில் எந்த குறையும் அல்லாஹ் குறைக்கிறது இல்லை, மொத்தமா அவர் தலையிலையும் சேர்த்து அல்லாஹ் எழுதிடும். விளைஞ்சபை இப்போ நற்காரியங்களை முந்தி செய்யணும். எல்லாரும் கொடுக்கட்டும், இந்த பள்ளிவாசலுக்கு நாம கடைசியாக கொடுத்துக்கலாம், உயர் குமரகரம் எல்லாரும் கொடுக்கட்டும் நாம கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை. நீ முந்தி கொடுத்துரு, என்ன முடியுமோ கொடுத்து. நாளைக்கு நீ கொடுக்கலாம் நினைச்ச மொத்தா போயிட்டா, நீ மொத்தா போயிட்டா இல்லை அவரும் மொத்தா போயிட்டா. உன்னால இப்ப கையில் இருக்கிற முந்தி கொடுத்துரு, அப்புறம் பார்ப்போம். திரும்ப வாய்ப்பு திரும்ப கொடு, திரும்ப வாய்ப்பு திரும்ப கொடு. மனசுல கணக்குப்படி எல்லாரும் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுப்போம். வைக்கக்கூடாது, முந்தி கொடுத்துடணும். இந்த பழக்கங்கள்லாம் நம்மகிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு, அதை மாற்றணும். வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க, நம்மகிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் உட்காந்து அரை மணி நேரம் பேசிட்டு அவர் எந்திரிச்சு வட்டங்களா சும்மா பாருங்க உட்கார பாருங்க, என்ன சாயா கொண்டு பிஸ்கட் கொண்டு வரணுமா, என்ன சாப்பிட்றீங்க, பூஸ்டா ஹார்லிக்ஸா போர்ன்விட்டாவா, வேலைங்களா, அது செய்யக்கூடாது. விருந்தாளி வந்து உட்காந்து ஒன்று நீ பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமான் என்ன இருக்கோ வச்சிட, ஒரு மாதிரி ஆப்பிள் இருக்கோ சாயா இருக்கோ ஸ்வீட் இருக்கோ என்ன இருக்கோ அல்வா இருக்கோ கொண்டு முதல்ல வச்சிடணும். முன்னாடி வச்சுட்டு சும்மா உட்காந்து கூடாது, சாப்பிடுங்க 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 அப்படின்னு சொல்லணும். சொல்வது நம் கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்கான 3 பேர் மலக்குகள் வந்தாங்க. அல்லதாக ஹதீஸு ஜி, சலாம் சொல்லிட்டு முதல் வேலை என்னங்க, சாமான் வைக்கிறது தான். அப்புறம் தான் மற்ற பேச்சு. நீ பாட்டுக்கு மணிக்கணக்கில் பேசிட்டு அவர் இல்லைங்க வரீங்க டைம் ஆச்சு போட்டோம்னா பஸ்ஸுக்கு டைம் எந்திரிக்கும், இல்லைங்க அவர் டீ வடை சாப்பிட்டு போகலாம், இந்த வடை வாங்க பையனை அனுப்பிச்சிருக்க வரட்டும், இந்த சமோசா வாங்க அனுப்பிச்சிருக்க வரட்டும். அல்லதாக ஹதீஸு வைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன், இப்ராஹிம் நபி வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிற குர்ஆன். இது தஹலு அலைஹி, வந்தார்கள், ஃபகால சலாமா, சலாம் அலைக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். கால சலாமுன் கௌமும் முன்கரும், அலைக்கும் சலாம், வாங்க புதுசா இருக்குது உட்காருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நொடி மற்ற கதை பேசல. அவங்க ஃபராக இலா அஹ்லி, வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஃபஜா பி ஹிஜ்ரின் சமீன், பொரிச்ச பீஃப் கொண்டு கொடுத்தாங்க. பீஃப் ஆட்டுக்கறி சொல்றது, பொரிச்ச கோழி இல்லை, பொரிச்ச பீஃப் கறி, மாட்டுக்கறி பொரிச்ச கறி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்பவே பொரிச்ச கறி வந்து பாருங்க, பீஃப் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ கர்ரபகு இலை கொண்டு வந்து மொழி வச்சா பத்தாது, அவங்க கிட்ட நெருக்கி வைக்கணும். அது மட்டும் பத்தாது, அல்லா தாக்கு சாப்பிடுங்களேன், சாப்பிடுங்க, எடுத்துங்க 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 சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். விருந்தாளி உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க, பிரியாணி கொண்டு வச்சுட்டீங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க எடுத்து வைங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லணும். சில பேர் இன்னும் ஓவர் முகப்பத்தாகி அள்ளி கொட்டுறது, இல்லைங்க வேணா வேணா நம்ம கையை பிடிச்சிட்டு அள்ளி கொட்டிடுவாங்க. ஏன்டா இவங்க வீட்டுக்கு வந்தோம், எப்படிரா திண்டு முடிக்கிறதுன்னு, அதெல்லாம் செய்யக்கூடாது. சாப்பிடுங்கள், இன்னும் கொஞ்சம் வச்சுங்களேன், இல்லைங்க போதும் கொஞ்சம் வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் அணைஞ்சுங்களா, அவ்வளோதான். விரி கொண்டு கறியெல்லாம் அள்ளி கொட்டி, சட்னி வேறு அள்ளி கொட்டி, இட்லி அள்ளி கொட்டி, தெரிஞ்சுங்களா, அது முகப்பத்து, ஓவர் முகப்பத்து. அது சாப்பாடை வைக்கணும், சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அள்ளி கொட்டுறாவே கமுத்து, அவருக்கு பார்த்தோன்னே பசி தான் அடங்கிடும். அம்மாடி இவ்வளவு நான் திங்கிறோமா அப்படின்னு, அந்த மாதிரி. அது தொந்தரவு, அதுவும் தொந்தரவும் செய்யக்கூடாது. சும்மா கூடாது, கதை பேசிட்டு உட்காந்துருக்கூடாது. முதல்ல வச்சுட்டு அப்புறம் மீதி கதை அப்புறம் பேசுட்டான்னா தானே. அப்ப எதுலையுமே நல்ல விஷயங்களை முந்தி வரணும். பை நல்ல விஷயங்கள்ல முந்திக்கணும். நம்ம இர்ஷாத் மாதிரி கடைசியாக வரக்கூடாது. அவங்க மாபெரும் இந்திய திருநாட்டின் பெரும் கடமையை நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். இந்திய ஜனாதிபதி, இந்திய பிரதமர்
இந்தி தமிழக முதல்வர் அத்தனை பேருடைய மனங்களையும் குளிர வைத்து விட்டு இங்கிருந்து சேலம் போய் ஓட்டு போட்டு வந்திருக்கிறாரு. காலையில் கேட்டாங்க என்கிட்ட, ஓட்டு போட சேலம் போயிட்டு வரணுன்ட்டு. எனக்கு தாங்க ஓட்டு பரவச்சல் இருக்குது, நாங்கள் போகல, உள்ளூர்லேருந்தே போட வேண்டியதுதான், இதுக்குன்னு இங்கேருந்து போயிட்டு வரணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சுக்கணும். திரும்ப வந்து ஓட்டு போட்டுமான்னு கேட்டேன். நீங்கள் போகிறது எனக்கு பிடிக்கல, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். உங்களுக்கு பிடிக்காட்டி என்ன, பிரதமருக்கு பிடிக்குது, ஜனாதிபதிக்கு பிடிக்குது, முதலமைச்சருக்கு பிடிக்குது, நான் போய் தான் ஆவேன்னு ஒரு பிடிக்கல. ஆக வந்து ஜனநாயக கடமையில் அவர் ஜெயிச்சிட்டாங்க. ஷேகுடைய பேரில் தோத்து போயிட்டார், 10 வருஷம் பின்னாடி போயிட்டார். ஷேகு பிடிக்கலங்கிற எப்படி போன காலையிலேருந்து இங்கே வரைக்கும் உனக்கு குர்ஆன் ஹதீஸுடைய பாடம் சும்மா வெட்டியா எனவே குர்ஆன் ஹதீஸுடைய பாடங்கள் இதை விட அது முக்கியமா? அது முக்கியம், உள்ளூர்ந்து போதான் வேணும், அதுக்காக வேண்டி இதுக்குன்னு இங்கேருந்து 5 மணி நேரம் சஃபர் செஞ்சு காசு செலவு பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னு வரணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய பணி ஒரு மாதிரி இருக்குதானே செய்யுது. வெளிநாட்டு அப்படியே வந்துடுவாரா ஒருத்தர் அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, இது ஜனநாயக கடமை தான், அம்மா கடமை முக்கியம் இல்லையா? இப்போ உங்களை நம்பி 50 மாணவர்கள் உட்காந்துருக்குறாங்க, காலையிலேருந்து 8 பீரியட் பாடம் இருக்குது, இங்கேருந்து பிள்ளைங்க உட்காந்துருக்குறாங்க. 2வது தடவை 1 தடவை சொன்னோடனே போயிடணும், 2வது தடவை கேட்டீங்க, அது எனக்கு பிரியம் இல்லை, நானும் போகல, எனக்கும் ஒட்டுக்கு போகல, இதுக்கு முந்தைய எல்லா தேர்தலையும் போட்டிருக்கேன், இது நான் போகல, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்னு சொன்னால் எப்படி போயிட்டு வந்தீங்க? ஜனநாயகத்தை வெற்றி பெற்றீங்க, தரீக்கத்துடைய பதில 10 வருஷம் பின்னாடி போயிட்டீங்க, இனி 10 வருஷம் திரும்ப ஏறி தான் வரும். அது இங்கே நஷ்டம்தான், லாபம் கிடையாது. விளைஞ்சிங்களா? ஷேக் ஒரு காரியம் சொல்கிறாங்கன்னா அதில் என்ன பின்புலம் இருக்குன்னு எத்தனையோ விஷயங்கள் உள்ளே இருக்கும், அதையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. விளைஞ்சவை மொத்தம் அம்மாவை பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு, பெருமானை பார்க்க வரலாமான்னு கேட்டாங்க, அம்மாவை பாருங்க என்னை பார்க்க வரலன்ட்டான், வரவேன்ட்டான். ஒரு ஜிஹாதுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு, ஆனால் அம்மாவுக்கு துணை யாரும் இல்லை, ஜிஹாதுக்கு வரலாமா, ஜிஹாதுக்கு வேணால் அம்மாவை பாருங்கன்ட்டான். பத்ரு போருக்கு உஸ்மான் நாயகம் வரல, அபூபக்கர் நாயகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் கனி, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இல்லை பத்ரு போருக்கு வரல. பத்ரு போருக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க, அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ரசூலுடைய மகள், பார்த்துக்க வேறு ஆள் இல்லை, நீங்கள் உங்களை பார்த்துக்குங்க, நாங்கள் போருக்கு போயிட்டு வரோம், ஆனால் போரில் நீங்கள் கலந்து கொள்ள தயார் பண்ணிட்டீங்க, ஆனாலும் போரில் கலந்து கொண்ட முழு நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும், பார்த்துங்க. பை பீவி அம்மா ஒரு பக்கம், அத்தா ஒரு பக்கம், பீவி இவங்களை கவனிச்சுக்க ஆள் இல்லை, இங்கே போயிட்டா நீங்கள் பார்த்துக்க ஆள், நீங்கள் பார்த்துக்குங்க, நாங்கள் போருக்கு போகிறோம், ஆனால் போரில் கலந்து கொண்ட மாதிரி உங்களுக்கு பேர் எழுதிடுவோன்ட்டு 313 பேரில் உஸ்மான் நாயகம் பேர் இருக்கு நீ, ஆனால் போருக்கு போகல. 313 பேரில் உஸ்மான் நாயகம் பேர் இருக்கு. அப்போ பத்ரு போரில் கிடைச்ச சில சாமான்கள், வாள், கத்தியெல்லாம் கிடச்சி அதை பங்கு வச்சாங்க சொல்லாச்சு எல்லாரும் 313 பேருக்கும். அது உஸ்மான் நாயகம் பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வாள் கொடுத்தாங்க, ஒரு சாமான் கொடுத்தாங்க அவங்களுக்கு, அந்த கனிமத்தில் நீங்கள் வராவிட்டாலும் வந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. விளைஞ்சுங்க. இப்போ மனிதனுடைய சில பல முக்கிய தேவை இருக்குது, அதுக்காக வேண்டி சில காரியங்கள் ஒத்தி வைக்கிறது தப்பு. ஜனநாயக கடமை ரொம்ப தேவை தான் அது. ஆனால் என் பிள்ளைங்க 4 பேரை அமுச்சு விட்டேன், உடனே போங்க போட்டு, இங்கே இருந்தாங்க போய் போட்டு வாங்க, முதல் வேலையை முடிச்சுட்டாங்க, 4 பேரை அமுச்சு விட்டேன், போயிட்டு வந்துட்டாங்க. அதில் சோம்பேறித்தனம் காட்டக்கூடாது. உள்ளூரில் இருந்தாங்க, பள்ளப்பட்டியில் இருந்தாங்க, இங்கே 2 கிலோமீட்டரில் ஓட்டு பண்ணும், உடனே போங்க 4 பேரையும் துரத்தி அமுச்சிட்டு ஓட்டு போட்டு வந்தாச்சு. இங்கேருந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் சஃபர் செஞ்சு பஸ்ஸில் ஏறி வெயிலில் போய் சேலத்தில் போய் போட்டு வந்திருக்காங்க மோலா. அந்த மாதிரி ஊரு விட்டு ஊருக்கு போய் போகிற சந்தோஷம் போடுங்க. இந்த மோலா தௌஃபீக் மோலா அங்கே வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு வேறு வேலை அங்கே இல்லை. இவங்க 50 மாணவர்கள் உட்காந்துருக்காங்க இங்கே, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குர்ஆன் ஹதீஸுடைய பாடம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் செஞ்சது இந்திய திருமகனாக உங்கள் கடமையை நிறைவேற்றி விட்டீர்கள். ஆனால் 10 வருஷம் பேக் முன்னாடி போயிட்டீங்க. என்ன சரி, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன பின்னாடி போகக்கூடாது. எப்படி போனீங்க? அது நசர்லேயே விளங்கிவாங்களாம் சஹாபாக்கள், நசர்லேயே விளங்கிவாங்க, விருப்பம் இல்லைன்னு செய்ய மாட்டாங்க. ஷேக வழிகாட்டி என்பது உங்களுடைய மொத்த வாழ்க்கைக்கு தாங்க வழிகாட்டி. பேரஞ்சுங்களா? ஒரு சஹாபி ரசூல் இருந்தாங்க,
அழகாக வீடு கட்டிட்டாங்க. கட்டி முடிஞ்சு நிறைவடையக்கூடிய தருணம் பெருசாக வீடு கட்டிட்டாங்க. ஜி அந்த வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. இங்கே போயிட்டு வரும்போது அந்த வழியாக வந்தாங்க. இது புதுசாக இருக்குது, யார் வீடுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சஹாபி பேரை சொல்லி அவங்களோட வீடு அப்படின்னு சொன்னாங்க. இப்படியா சுஹைலா இன்னும் பேரும் பெருமானார் போயிட்டாங்க. பயான் நடக்குது. அந்த சஹாபி வந்தாங்க. அடுத்த சில காலையில் சாயந்தரமோ அடுத்த நாளும் தெரியாது வந்தாங்க. வந்து பெருமானுடைய சபைக்குள்ளே வந்து நான் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. இப்படி பேசிட்டு இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே வந்து சலாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கவனிக்காத மாதிரி இப்படி திரும்பி பயான் பேசிட்டே விளைஞ்சிக்கலாமா அப்படின்னு இப்படி திரும்பிக்கிட்டாங்க. ஓ நம்ம சலாம் சொன்னது பெருமானார் பயானுடைய மும்முரத்தில் அதில் இருந்த ஈடுபாட்டுனால சலாமை கவனிக்கிற போல தெரியுதுன்னு மெதுவாக எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துட்டாங்க. வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். பெருமான் இப்படி திரும்பிக்கிட்டாங்க. விளைஞ்சிங்களா அப்படின்னு இப்படி திரும்பிக்கிட்டாங்க. 2 தடவை பெருமானை கவனிக்கலையா, நாம் அதை மெதுவாக சொல்லிட்டோமோ, மெதுவாக அப்படி திரும்ப வந்துட்டார். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூல் சத்தமாகவே சொன்னார். பெருமானை நைஸாக அப்படி திரும்பிக்கிட்டாங்க. இப்போ விளங்கிச்சு வேணும்னு தான் பெருமானை திரும்புகிறாங்க. நம்ம மேலே ஏதோ அதிருப்தி இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ட்டு அவர் கண்ணில் தண்ணி ஊற்றுது. நெஞ்செல்லாம் வெடிச்சிரு மாதிரி இருக்குது. பக்கத்தில் சஹாபிட்டு கேட்குறாங்க, என் மேலே என்ன பெருமானை எதுவும் சொன்னாங்களா, என்னை பற்றி எதுவும் வருத்தமாக பெருமானை சொன்னாங்களான்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லையே, நேற்று வரும்போது உங்கள் வீட்டை பார்த்தாங்க, யார் வீடுன்னு கேட்டாங்க, உங்கள் பேர் சொன்னோம், அப்படியான்னு கேட்டாங்க, வேற ஒன்றும் சொல்லுவேன். அப்படியா, இந்த வீடு பெருமானுக்கு பிடிக்கலையோ அப்படி நேராக நைஸாக வெளியே போயிட்டான். வெளியே போய் ஆளை வச்சு தரமட்டமாக இடித்து மண்ணோட மண்ணு மேடாக்கிட்டான். இடித்து தரமட்டமாக்கிட்டான். ஆக்கிட்டு அந்த யாரை சொல்ல குலாமை மன்னிச்சிருங்க, அந்த வீடு தரமட்டமாக்கிட்டேன்னு சொல்லி, என் ரசூலுக்கு பிடிக்காத வீடே எனக்கு வேணாம். அப்பாஸ் ரலியல்லாஹு வீடு கட்டினாங்க. பெருமானுடைய சிச்சா கொஞ்சம் அழகுபடுத்தி கட்டினாங்க, ஒரு குப்பா மாதிரி வச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீடுக்கு யார் வந்து தன்னுடைய அசல் தேவைக்கு மேலே வீடு கட்டுகிறார்கள், அது பெருமானுக்கு அறவே பிடிக்காது. இந்த மனிதனுடைய மூமினுடைய எல்லா செலவுமே சதக்கா தான், வீடு கட்டுறதை தவிரட்டாங்க. ஒரு மூமின் தன் அசல் தேவைக்கு போல பிரம்மாண்டமாக பெருசாக கட்டுறது. சரி, வீடுகளை பார்த்தா புருஷன் மட்டும் 2 பேர் இருப்பாங்க, வீடு 5000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருப்பான். கீழே 4 ரூம், மேலே 4 ரூம். நீ இருக்க ஒரு ரூமும், பையன் இருந்தால் அவனும் கல்யாணம் முடிச்சான், அவனுக்கு ஒரு ரூம் போதும். பிரம்மாண்டமாக கட்டுறது. அதுக்கு என்ன கீழே போட்ட சின்ன டைல்ஸ்லாம் போட்டு 40 ரூபா இருங்க. மார்பிள்ஸ் நான் வந்து ராஜஸ்தானில் பண்ணி 200 ரூபாங்க அது ஸ்கொயர் ஃபீட்டு. அது முன்னாடி பாருங்கள், அது எலிவேஷன் பாருங்கள் என்னமா பண்ணியிருக்கேன். அது எலிவேஷன் மட்டும் 3 செலவு பண்ணீங்க. பெருமாள் இந்த மும்மத்துடைய மூமியினுடைய காசை மண்ணும் தண்ணீரும் சாப்பிடும்ட்டாங்க. சொல்ல உன் தேவைக்கு மேல நீ எதை செலவு செய்தாயோ ஒவ்வொரு அணுவையும் கியாமத்தில் நீ சுமந்து வர வேண்டும் என்றாங்க. சொல்றாங்க குபா மாதிரி கட்டிட்டாங்க. கொஞ்சம் தேவைக்கு மேல பெருசா கட்டி அழகுபடுத்துக்கான்னு கட்டிட்டாங்க. பெருமானை பார்த்தாங்க, அதை இடிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. தன் சிச்சா அதை இடிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ கேட்டாங்க, யார சூழல்லா அந்த வீட்டை நான் வேணா வித்துட்டு, கட்டியாச்சு கஷ்டப்பட்டு, அதை வித்துட்டு அந்த காசை நான் சதக்கா செஞ்சிடலாமா ஏழை மக்களுக்கு, வேணா விடிச்சிருங்க. நிலைக்கு எழுதணுமா, பெருசாக கட்டிட்டீங்க, இவ்வளோ வேணாம், எனக்கு திருப்தி இல்லைன்னு சொன்ன சொல்லிடணும். இது வித்துட்டு சதக்கா செஞ்சுட்டாலும் முடிஞ்சு போச்சு இல்லையா, அதை இடிக்கணும், இடிச்சிருங்கன்ட்டாங்க. சொல்ல ஏன்னா வேற ஒருத்தர் குடியிருந்தாலும் அதுவும் தப்பு தான், அதுவும் பெருமைக்கு உண்டாகும். ஒரு பெரிய வீடு, என் வீடு பெரிய ஊடா கட்டிடுவான், வரவங்கள்ட்ட நான் வீட்டு நல்லா இருக்குங்களா, இந்த டைல்ஸ் அங்கே வாங்கினேன், அது ஒரு சொல்லிட்டு இருப்பான். 4-5 வருஷம் சொல்லிட்டு இருப்பானோ. இந்த பைப் பார்த்தீங்களா, இது இங்கே கிடைக்கலைங்க, நான் கரூர் போனேன், அங்கே கிடைக்கல, கடைசி கோயம்புத்தூர்னு வர வச்சேன் ஆர்டர். அது வேறு பெருமையாக சொல்லிக்கிறது. இந்த ஃபேன் பார்த்தீங்களா சாதிக்கணும், இந்த ஃபேன் பார்த்தீங்களா, இது இங்கே இல்லை, கோயம்புத்தூர் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு பெருமையாக எல்லாத்தையும் உண்டு. கபருக்கு போயிடுவான், கபரில் ஃபேனும் கிடையாது, ஏசியும் கிடையாது. அதை ஒன்று சொல்லி காட்டிக்கிறது. ஒன்று பெயிண்ட் அடித்தா அது கொஞ்சம் அது கருப்பாக போயிடும். அதனால் இங்கேருந்து அது வரைக்குமே டைல்ஸ் போட சொல்லிட்டேன், இல்லை மேலே வரைக்கும், வெளியும் போட சொல்லிட்டேன்.
தன் தேவைக்கு மேல் வீண் அலங்காரத்துக்காக வேண்டி வீண் செலவு செய்வது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அறவே பிடிக்காது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நினைக்கிறேன், அப்படி வேற ஒரு சஹாபியே தெரியல. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு சஹாபி வீட்டுக்கு தான். அவங்க வீட்டில் மண் பேர்ந்துருந்துச்சு செவுத்துல. அதுக்காக வேண்டி அங்கே ஒரு திரையை மாட்டியிருந்தார். உள்ளே வந்தவங்க வெளியே போயிட்டாங்க. என்ன வீடை காபா வாக்கிட்டே? இப்போ காபாவுக்கு தான் திரை விடுவாங்க, உன் வீடு திரை போட்டிருக்குற. பெண்களை மறைக்கிறதுக்கு திரை போடுறோம், அது திரை சொல்லலை. அந்த வீட்டுக்கு கொஞ்சம் அலங்காரமாக திரை போட்டாங்க. செவரில் மண் பேர்ந்துருக்கு, மண் செவத்துல அந்த காட்டுல அதுக்காக வேண்டி திரை போட்டாங்க. திரை நவுத்து. அது உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானுடைய 11 மனைவிமார்கள் வீடும் வந்து பனை ஓலை வீடு தான். எது அந்த இது பேரிச்ச மர ஓலை, பனை ஓலை மாதிரி இருக்கும். சதுர இப்படி வட்டமாக இருக்கும். தென்னை ஓலை நீளமாக இருக்குல்ல, பனை ஓலை இப்படி இருக்கும். இப்படி பார்த்துருக்கு பனை ஓலை. அது மாதிரி பேரிச்ச மரம் மட்டை அதில் தான் வேயப்பட்டுருச்சு. ஒரு போருக்கு பெருமானை போயிட்டு வந்தாங்க. வந்தால் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும் அந்த வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி, உயரம் கம்மியாக இருக்குது, வெளியிருந்து பார்த்தா யாரும் தலை தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் செவுத்து உயர்த்தி மேலே குச்சிலாம் வச்சு ஒரு டார்ச் மாதிரி போட்டாங்க. அந்த காலத்து டார்ச் பார்த்தீங்களா, மெட்ராஸ் டார்ச். இப்படி கம்பி கட்டி போடுறது இல்லைங்களா, செவருக்கு மேலே பலகை வச்சுருவாங்க. அதுக்கு மேலே பலகை போட்டு அதுக்கு மேலே மண் பூசிடுவாங்க. அதான் டார்ச். அப்படி போட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டுமே. போருக்கு போயிட்டு வந்தாங்க. இது என்ன முசல்மா என்ன சொல்ல, வெளியிருந்து யாரும் பார்வை படப்படாங்க, உயர்த்தி மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. தேவைக்கு மேலே என்ன செய்தாயோ அத்தனையும் மறுமை நாளை சுமந்து கொண்டு வரும்படி அல்லாஹ் சொல்லிடுவான். தேக்கோ பை, நம்ம ஹாலத்தை பாருங்க, நம்ம நிலையை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறதுக்கு கொஞ்சம் மேடா இடம் ஒரு திட்டு மாதிரி இருந்துச்சான். அது இன்னும் படி ஏறி தான் போகணுமா, அந்த படி ஆடிக்கிட்டே இருந்துச்சான். வெறும் செங்கல் அடிக்க வச்சிருக்கிறாங்க, கலவையெல்லாம் போடல. வீட்டுக்கு ஏறக்கூடிய படியோ அங்கேருந்து படுக்கிறதுக்கு போகிற படியோ, எந்த வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் மாடி மாதிரி ஏற்படுத்தியிருப்பாங்க. படின்னு வருது, அதில் ஏறினாங்கன்னா அந்த ஏறும்போது ஆடிக்கிட்டே இருந்துச்சு. சரி பண்ணி தட்டுமான்னு கேட்டாங்க. வேணாம்பா, மண்ணு தண்ணியில் காசு செலவு பண்ணாதீங்கன்றாங்க. ஒரு நாள் அப்படி ஏறினாங்க, சொல்ல அந்த படி சறுக்கி விட்டுருச்சு, கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து பெருமானுடைய கையில் இருப்பில் விழுந்த அடி. 27 நாள் பள்ளிவாசலுக்கு வர முடியல. பெருமாள் வீட்டிலே இருந்தாங்க. முழுமையாக உடல் சரியாக தான் வீட்டு பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. அப்பவும் சரி பண்ண சொல்லல. 27 நாள் பள்ளிவாசலுக்கு வர முடியல, அடிபட்டுருச்சு. உள்ளே மருந்து காயெல்லாம் மருந்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்பவும் அந்த கல் சரி பண்ண போய் நாம் என்ன நினைக்கோம், அப்படியே ஊர்லேயே மாடி பெருசாக இருக்கணும், பார்த்து நுணுக்கமாக கட்டினீங்க சார். நீ எதில் பெருமை அடிக்கணும்? இதோ பெருமை அடிக்கிறதுக்கா மூமின்னு கட்டிய வீட்டிலும் தன் கடையிலும் தன் ஆடைகளையும் பெருமை அடிப்பதற்காண்டி அல்ல, தேவை கட்டிக்கலாம். என்னம்மா தேவை கட்ட அலங்காரம் என்ன தேவைப்படும்? ஜி அலங்கார சாமான்கள் என்னத்தை பொறுத்து? மாலி வலி துனியா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்ட்டாங்க. மாலி வலி துனியா. ஒரு முறை உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் பார்க்க வர்றாங்க நண்பகல் நேரத்தில். ஈச்சம் ஓலையில் பெருமானார் படுத்துருக்குறாங்க. ஈச்சம் பாய் விளைஞ்சுங்களா? நம்ம தென்னை மாயில் தென்னை மட்டையில் பாய் பின்னுவாங்க பார்த்துருக்கீங்க. அந்த காலத்து ஜனாசாக்கில் அதான் வைப்பாங்க. தென்னை ஓலை பாய் ஜனாசாக்கு கட்ட வச்சா தான். இப்போ வந்து இந்த பாயை வைக்கிறாங்களா, கோர பாய் வைக்கிறாங்க. இப்போலாம் ஓலைப்பாய், இந்த ஓலை தான் சொல்கிறேன். தென்னை ஓலைப்பாய் தானே, தென்னை ஓலை பனை ஓலையில் பெய்யப்பட்ட பாய் இப்போ தான் வைக்கிறாங்களா? சில ஊரில் இப்போ வந்து
இந்த மாதிரி பாயை வைக்கிறாங்க. இப்போ இங்கே எது வைக்கிறாங்க? ஓலைப்பாய். அந்த ஓலைப்பாயில படுத்திருக்காங்க, பனியன் இல்லாமல் சட்டை இல்லாமல் கைலியோட. என்ன ஆகும் முதுகுல? அந்த எந்திரிச்சு உட்காந்தா அந்த படம் அப்படியே முதுகுல இருக்கு. இப்படி 2 கோடு, இப்படி 2 கோடு, இப்படி சில கோடுங்க, இப்படி சில கோடுங்க, முதுகு முழுசும் கோடு கோடா இருக்கு. பெருமாளுடைய புனித உடல் இருக்குங்களே, வெண் ரோஜா மாதிரியானது, வெள்ளை ரோஜா மாதிரி. அதுல அழுத்தினா என்ன ஆகும்? அப்படி சிகப்பு சிகப்பா கோடு, அப்படியே இந்த படம் அப்படியே அங்க இருக்கு. முதுகு முழுசும் அழுத்தி செவந்து போய் கோடு கோடா கோடு கோடா. அதை பார்த்தோன்னு உமர் நாயது கண்ணில் தண்ணி ஊத்து. யார சொல்லல, துனியாவுடைய அரசர்கள்லாம் பஞ்சனைகள்ல இவ்வளவு பெரிய அடுக்கு, பஞ்சு மெத்தைகள்ல கைசரோ கிஸ்ரா மன்னர்கள்லாம் உறங்குறாரு. இருலோகத்தின் சக்கரவர்த்தி நீங்க, உங்க கதி இப்படியா? யார சொல்ல, ஒரு பெட்டு தயார் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டான். மாலி வலி துனியா, எனக்கும் துனியாவுக்கு என்ன சம்பந்தம்? நான் இமாஹுவ இல்லாக்க முசாஃபிரின் ஒமாஹுவ ஃபி துனியா இல்லாக்க ராக்கிபி. திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹஸீரின், ஒரு ஹசீரில் கோரப்பாயில பெருமான படுத்திருந்தால், ஃபகாம வகத் அஸர ஃபீ ஜம்பிஹி, அவங்களுடைய முதுகு விலா எலும்பெல்லாம் அது கோடு கோடா இருக்கு. ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ் லவி தஹதுனா லக வதான் விதான், உங்களுக்கு ஒரு பெட்டு மாதிரி சன்னமாக தயார் பண்ணி தர்றோமே. ஃபகால மாலியோமி ஆலி துன்யா, எனக்கும் துன்யாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? உமா அன ஃபி துன்யா இல்லாக்க ராக்கிபின் இஸ்தலல்ல தஹ்த ஷஜரத்தின், ஒரு மரத்தடியில் சற்று நேரம் ஓய்வெடுக்கிற ஒரு பயணியை போன்றுதான் உலகிலே நிலை. சும்மா ராக பத்தரக்கா, டைம் ஆனோன்னு கிளம்பிட்டான், அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அதை விட்டுட்டு போயிட்டானே, அதுதான் என் நிலை. ஒரு பயணம் தானம்மா, போயிட்டே இருக்கும். மஞ்சிலே மக்சூத், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். கவலை முழுசும் அங்கே இருக்கணும். போயிட்டே இருக்கிறீங்க, போயிட்டே இருக்கு. ஒரு மரத்தடி சற்று நேரம் ஓய்வு எடுக்கும் போது அந்த இடத்த அலங்காரம் பண்ணி அட்டகாசமாக ஆக்கிடுவாங்க. இல்லை, டக்குன்னு கிளம்பணும். சற்று நேரம் ஓய்வு எடுத்து திரும்ப கிளம்பிடும். இது என்ன, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு மரத்தின் நிழலில் சற்று நேரம் ஓய்வெடுக்கிற ஒரு பயணியை போன்று அன்றி நான் இல்லை. அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவான். சோச்சு பாய், தீனுடைய காரியங்களை முந்திவாங்க. அல்லாஹ் அவங்க விஷயத்தில் எல்லாத்துலேயும் முந்திக்கும். துனியாவுடைய காரியங்கள்ல புரிஞ்சுங்களா, அலங்காரம் செய்யாதுங்க. தேவையற்ற ஆடம்பரங்கள் தேவை. ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள 4 குமுறு கட்டி கொடுத்துடலாம். இப்படி கட்டுறாங்க கல்யாணத்தை. நீங்க முஸ்லீம், ஒரு திருமணம் செய்யறதுல 4 குமுறை கட்டலாம். சஹாபாக்கள் கல்யாணம் எப்படி முடிச்சாங்க? அல்லாஹ், நைட்டு பேசினாங்க, இரவே கல்யாணம் முடிச்சாங்க. எல்லாத்துக்கும் காலையில் நைட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. 2 சாட்சி வச்சு கல்யாணம் முடிச்சிட்டாங்க. காலையில் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு பெருமாள் ஒரு சில தாய்மார்களுக்கு, நம்முடைய தாய்மார்கள், பெருமாள் மனைவிமார்கள் ஆடு எடுத்து கொடுத்தாங்க. சில பேருக்கு அதுவும் இல்லை, இருக்கிற பேரிச்சம்பழத்தையும் மாவையும் பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்தாங்க. மாவு உருண்டை, சத்து மாவு உருண்டை, அதுதான் வலியுமா முடிஞ்சுக்கிறேன். இவன் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்களே, ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு மண்டபம் வாடகைக்கு பிடிச்சி 40,000 ரூபாய்க்கு சொத்தாக்கி ஊரே கூட்டி நிச்சயதார்த்த பத்திரிக்கை வேறு. என்னென்ன அட்டாச்சாரங்களுக்கு எப்படி நீ இந்துக்கள் கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிறாங்க. நிச்சயதார்த்த பத்திரிக்கைன்னு போடுறாங்க. இன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை, இன்னும் கல்யாணம் இல்லைக்கு நிச்சயதார்த்த பத்திரிக்கை, அப்புறம் கல்யாண பத்திரிக்கை தனியாக அவன் போடுவோம். அந்த கல்யாண பத்திரிக்கை செலவு பண்ணானே, ஒரு பத்திரிக்கை 50 ரூபா இருக்கும். பிளாஸ்டிக்லாம் பிஸ்மில்லா எழுதி அல்ஹம்துலில்லாஹ் எழுதி ஒட்டி, கே என்ன நடக்குது? ஒரு கல்யாணம் சீர் சாமான் 150 சேலையும். ஏங்க, எங்கள் அக்காவுக்கு 150 வச்சுட்டேன், தங்கச்சி வைக்கிறேன், 150 சேலை. ஏன் அவ்வளோ சேலை? 150 சேலை. என்னென்ன ஆடம்பரம் பண்ணமோ பண்ணிக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பதில் சொல்லி தான்.
கல்யாணம் நடக்கிற கூத்து கொஞ்சமாக நடக்குது கூத்து ஜி. அது மறு வீடு, அப்புறம் அந்த வீடு, அப்புறம் சிறு வீடு, அப்புறம் கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு பொண்ணு பார்க்குற படலம், மாப்பிள்ளை பார்க்குற படலம், தட்டு தட்டா தூக்கிட்டு போய் காஃபிர்களுக்கு செய்யணும். எல்லா பழக்கமும் அப்படி வருது. அவன் பொண்ணு கேட்க போனான்னு சொன்னால் கொட்டிக்கணும். எல்லா மாமன் மச்சான் சின்ன அம்மா அண்ணி பெரியம்மா சின்னம்மா ஆளுக்கு ஒரு தட்டு தலையை வச்சுக்கணும். எல்லாம் கொண்டு போகணும். டம் மடக்கு டம் மடக்கு டம் மடக்கு டங்கடக்கு டங்கடக்கு அது கொண்டு போவோம். இந்த கொட்டுவம் தான் இல்லை. இப்போ எல்லாம் வந்துருச்சு. பொண்ணு கேட்க போகிறதுக்கு 25 தட்டு, நிச்சயதார்த்தத்துக்கு 50 தட்டு, இங்கே 50 தட்டு இங்கேருந்து வருது. அது ஒரு மண்டபம், அதுக்கு பெரிய சாப்பாடு. நான் சொன்னேன் நிச்சயதார்த்தத்துக்கு 500 பேர் சாப்பாடு போகிறோம். நிச்சயதார்த்தத்துக்கு ஏன் அப்பயே கல்யாணத்தை வச்சுட்டு வேலை முடிஞ்சேன். நிச்சயம் வைக்கிறீங்க, 2 குடும்பத்தார வந்துடுறாங்க, அப்பயே கல்யாணம். ஆட நீங்கள் வேறு இனிமேல் தான் சோதனையே ஆரம்பமாக இருக்குது. நிச்சயத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க சார், 500 பேருக்கு மண்டப சாப்பாடு. எல்லாரும் இவங்க அவங்க 250 பேர், நாங்கள் 250 பேர் எல்லாம் வர்றோம். அப்பயும் அல்ஃபாத்தியாக வந்து முடிஞ்சு போச்சுங்களா, கல்யாணம் முடிச்சிடலாங்க. அது 6 மாதம் தள்ளி வச்சுட்டோம். ஏங்க இந்த 6 மாதம் சோதனை காலம் மனுஷனுக்கு. ஒரு ஊராக போய் டெஸ்ட் எடுக்கணும், ஒரு வீடாக போய் அழைக்கணும், தெருவாக போய் கூப்பிடணும். மாலாய தக்லீஃபு மாலாயுதா, தேவையில்லாத பிரச்சனை தன்மையால் சுமத்திக்கிறது. தொழுகைக்கு வாடானா வர்றதில்லை, பள்ளிவாசல் கூப்பிட்டா வர்றதில்லை, கல்யாண பத்திரிக்கை சுத்தரம் வெயில்லை. ஹயர் மலா மாற்றிக்கணும். அல்லாவுடைய ஃபசலை கொண்டு நான் 3 கல்யாணம் முடித்தேன், 3க்கும் பத்திரிக்கை போடல. திருத்திர போய் சுற்றுற வேலையும் கிடையாது, பத்திரிக்கை கொடுக்கவும் கிடையாது. அது மாதிரி சில முக்கியஸ்தர்களுக்கு வாட்ஸ்அப்பில், சில பேருக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டோம், சில பேருக்கு ஃபோனில் சொன்னோம். அவ்வளோதான். எதுவும் தெருத்திரோ போட வேண்டிய ஒரு தொழிலை கதாவாக்கல். 3 கல்யாணம், 2 மகள் 1 மகன் கல்யாணம் முடித்தோம். அல்லாவுடைய ஃபசலில் என் மனைவி ஒரு கடை கூட ஏறவே இல்லை. ஒரு ஜவுளி கடை ஏறல, ஒரு துணி கடை போகல, துணி கடைக்கும் ஏறல, போகவே இல்லை. கல்யாண பொண்ணுக்கு பட்டு சேலை நான் தான் போய் எடுத்தேன். பட்டு சேலை வந்தாங்க, எவ்வளோ? ஒரு 5000 மதிப்பு எடுத்தால் போதும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. 5000, 20,000, 50,000. எங்கள் பொண்ணுக்கு 5000 மதிப்புக்குள்ளே ஒரு சேலை வேணும்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன். தூக்கி கொடுத்தாரு. பில்லை படம் சேலை மேலே துணிமணிக்கு அதுக்கு ஒரு கோஷ்டியே போயாகும். வேன் வச்சு போகிறாங்க. இங்கேருந்து மெட்ராஸ் போகணும், கரூர் பார்க்க போகணும், பொண்ணுக்கு சேலை எடுக்க போகிறாங்க. நாங்கள் வந்துட்டு சிங்கில் தான் போனோம். சிங்கில் தானே போகணும். போய் உட்காந்து என்னங்க சார், என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் 10 நாளில், அதனால் வந்து நீங்கள் பொண்ணு சேலை மாதிரி ஒரு நல்ல டிசைன் ஒன்று சேலை 4 சேலை கொடுங்க, மாற்றுக்கு கட்டிக்க மாதிரி 4 சேலை கொடுங்க. எடுத்து கொடுத்தாரு. மூட்டை கட்டுங்க, பில்லு கொடுத்து வச்சாச்சு. 8 சேலை தான். ஒன்று சாதா சேலை, இந்த பூனம் சேலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது 150 ரூபா. 1000, 500, 500, 1000 உள்ளது கொஞ்சம் பலன்னு இருக்கும்ல, அது ஒன்று. 250 சேலை வைக்கிறோம். அப்படியே கடையே வச்சதான் போய் தெரியுது. இந்த போய் மண்டபம் முடிச்சு அடுக்கி வச்சிருக்கு. இன்னும் கேட்டால் இவ்வளோ சேலைங்க. அந்த சேலையை செஞ்சு அதை அழகாக அடுக்கி அதுக்குள்ளே ஜாக்கெட்டை வச்சு, அந்த பாவாடை செட்டோட வச்சு, இந்த உருண்டை வேறு மணி மேலே ஒரு கவரை போட்டு அதுக்கு மணிமணியாக உருண்டை போடுறாங்க. இதுக்குள்ளே ஒரு இடத்துல பார்த்தா மணிமணியாக உருண்டை போட்டு அடிக்க வச்சு வரிசையா. ஜவுளி கடைங்களா? கல்யாணத்துக்கு அடிக்கிட்டு ஜவுளி கடை மாதிரி இருக்கு துணி. அந்த உருண்டை எதுக்கு? குழந்தை பார்த்தா விளையாடுறதுக்கா? குழந்தைங்க விளையாடுவாங்களே மணிமணியா கோலி உண்டு, அதெல்லாம் உள்ளே இருக்குது. எதுக்குள்ள? சேலைக்குள்ளலாம் போட்டு குழந்தை பார்த்தா விளையாடுறது. பால் பாட்டில் வாங்கி வச்சிருந்தேன். இப்பயே கல்யாணம் முடிக்க முன்னாடியே பால் பாட்டில், நடவண்டி, 3 சக்கர சைக்கிள் எல்லாத்தையும் வாங்கி மொத்தமாக கொடுத்து அனுப்பிச்சிரு. கபருக்கு போகிற வரைக்கும் என்ன தேவை, 2 கஃபனும் வாங்கி கொடுத்து. 200 என்னங்க செய்ய போற நீ? ஹவுஸ்ல மஹீத் அப்துல் கார்ஜிலாம் இருக்காங்களே, ஒரு குழந்தை பிறந்தோன்னா முதல்ல போய் நம்ம என்ன செய்வோம்? குழந்தை பிறந்தா சட்டை வாங்கிட்டு வா. அவன் முதல்ல கஃபன் வாங்கிட்டு வா சார், கஃபன். அவன் குழந்தை பிறந்து 48 பிள்ளை பெற்றாங்க. குழந்தை பிறந்தா கஃபன் வாங்கிட்டு சொல்லுவோம், வச்சு முதல்ல வச்சுக்கோ. இது அப்துல் ரசாக்கு, இது அப்துல் சத்தாருக்கு, எல்லாம் கஃபன் வரிசையாக வச்சுட்டோம்.
கல் போட்டே எடுத்தாச்சு. குழந்தை கொஞ்சுவாங்க, முத்தம் போடுவாங்க, அதான் செய்வாங்க. மூத்தாப்பா நல்லாட்ட விட்டுருவாங்க. பயான் நடந்துகிட்டே இருக்கு, குழந்தை செய்தி வருது, உங்கள் குழந்தை மூத்தா பற்றின்னு செய்தி வருது. அடக்கம் மட்டும் சொல்லுங்கப்பா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பயானுக்கிட்ட. அவங்களுக்கு குளிப்பாட்டி அடக்கம் பண்ணு அல்ஹம்துலில்லாஹ் அல் ஃபாத்தியா போயிட்டே இரு. அல்லாஹு அக்பர் கபீரா. பை துனியாவுக்கு நேரங்கிற செலவழிக்கிறதுல அதுக்காக வேண்டி பாடுபடுதில்லை, அதுக்காக வேண்டி விளைஞ்சுங்களா மொத்த காசு அங்கே கொண்டு கொட்டுறது எல்லா ரசூலுக்கும் பிரியம் இல்லாத செயல். எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. தீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஜி. துனியாவை ஒதுக்குங்க, அது தானாக நடக்கும். எல்லாம் நடப்பாட்டுவான் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. பெருபாய்கள் பயானுக்கு முந்தி வாங்க. மகரிப் தொழுது பயான்னு சொன்னால் அசருக்கு இருக்கணும். நீங்கள் மகரிப் ஜமாத் இங்கே தொழுவணும். அல்லாஹ் நம்ம சாதி கரிமானுக்கு ஆஃபி சலாமத்தை நீண்ட வயதையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய நேசராக அவுலியாவாக அல்லாஹ்வுடைய காதலராக அல்லாஹ் அவங்களை ஆக்குவாங்க. இது மேற்காலேருந்து முந்தி வந்து நிற்கிறாங்க. உங்கள் எல்லார் வீட்டோட கடைசி வீடு அவங்க தான். ஏஜமான் கடைசி வீடு அவங்க தான். அங்கேருந்து முந்தி வந்து நிற்கிறாங்க. யார் பிந்தினார்களோ பிந்திக்கொண்டே இருப்பார்கள், முந்தியவர்கள் முந்திக்கொண்டே இருப்பார்கள் எல்லா விஷயத்துலையும். நீங்கள் என்ன பாருங்களேன், சில தொழுகை எந்திரிச்சும் தொழுவான். அவன் மேக்சிமம் எல்லா தொழுகையும் வாங்கலாம் எந்திரிச்சு தொழக்கூடிய பழக்கம். சில பேர் கதாவாக்கி தொழுவானுங்க, அந்த பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் தொழுகைக்கு முந்தி வருவாங்க, அவங்க அடுத்த வக்தம் அவங்க தான் முந்தி வருவாங்க. எதை எப்படி பழக்கிறீங்களோ அப்படி தாங்க, எதை எப்படி பழக்கிறீங்களோ அப்படி தான். நம்ம மாணவர்களையும் பார்க்குற சில பேர் 1வது முறை வந்தவுடனே தொழுகையில் ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க 7 சுமரா ஓத வரைக்கும் அதே ஆர்வம் அப்படி இருக்கும். அங்கே டிமிக்கி தராங்க வச்சுக்கலாம், அந்த டிமிக்கி அந்த பழக்கம் ஏமாத்துறது அது கண்டோம் நல்லோம். அந்த மாதிரி நடிக்கிறது அது கடைசி வரைக்கும் அப்படி இருக்கு. ஜிபில்லத்து மாற்ற முடியாது, இயற்கை தன்மையை மாற்ற முடியாது. விளைஞ்சா இல்லைங்க பை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அவன் விரும்பியவரை அல்லாஹ் நம்மை வாழ்வதற்கு வழி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.